ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சந்தோஷமான இந்த 7 நாட்கள் இரக்கம் செய்யும் வரை உம்மையே என்கிற ஒரு தலைப்பிலே நம்ம நடத்துகிற இந்த 7 நாட்கள் ஜெபத்திலே இந்த ஃபஸ்ட் டே என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு திருச்சபையிலே கூடி வந்திருக்கிற இன்னும் ஆன்லைன் மூலமாக கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கண்டிப்பாகவே இந்த 7 நாட்கள் ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு அங்கீகரிப்பாராக, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவாராக. இதற்கு ஒரு பெரிய பலனை ஆண்டவர் நிச்சயமாகவே தருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை தேடினார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்காக இறங்கினார். வேதம் சொல்லுகிறது, என் முகத்தை தேடுங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் முகத்தை தேடுங்கள் என்றீரே. ஆண்டவரே, உம்முடைய முகத்தையே தேடுவோம். அழிவுகள், யுத்தங்கள், பெரிய மரண கட்டுகள், பெரிய பிரச்சனைகள், இது எல்லாம் எப்போ முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஜனங்களெல்லாம் ஆண்டவரை தேடுவதற்கு தங்களுடைய இருதயத்தை சாய்த்த உடனே எல்லாமே முடிவிற்கு வந்தது. நினிவே பட்டணத்தினுடைய ஜனங்களுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது. ஆனால் அந்த ஜனங்கள் ஆண்டவரை தேடுவதற்கு சமயத்தை ஒதுக்கி எல்லா வேலைகளையும் விட்டு ஆண்டவரை தேடுறதுக்கு மும்முரம் காமிச்சதுனால வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு வரவேண்டிய தீங்கை நினைத்து கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கு அவருடைய தலையின் மேல் இருந்து விலக்கப்பட்டது. நம்ம ஆக்சிடெண்ட் நமக்கு முன்னாடி நடக்கும், நம்ம நிறைய தீமைகளிலிருந்து நம்ம காக்கப்பட்டிருக்கிறோம். அதெல்லாம் காக்கப்பட்டது எதனாலன்னா, இப்படி ஆண்டவரை தேடும்போது நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் வருகிற அனைத்து தீமைகளிலிருந்தும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிற தேவன். ஸோ இந்த 7 நாட்களும் ஒரு பொருத்தனையோட ஒரு ஜபத்தோட கூட ஆண்டவர் நிச்சயம் உங்களோடு பேசுவார். நீங்கள் எந்த தடைகள் வந்தாலும் இல்லை, இந்த 7 நாட்கள் எப்படியாகிலும் நான் கலந்து கொள்வேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு பொருத்தனை எடுத்து அந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் விசுவாசித்து சொல்லுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிவீர்களே, ஆனால் கண்டிப்பாக ஒரு பெரிய மகிமையை இந்த 7 நாட்கள் முடிவிலே நம்ம பார்ப்போம் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆமேன். கடைசி 2 நாட்கள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அருமையான பாஸ்டர் ஜான்சாம் ஜாய்சன் அவர்கள் பேசுவார்கள். மற்ற எல்லா நாட்களிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுவேன். ஆண்டவர் இந்த வாரம் முழுக்க நம்மோட கர்த்தர் பேசுவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் இன்றைக்கு நல்ல வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஸ்மித் விக்கிஸ்வர்த் அப்படின்ற ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அற்புதங்களை, ஆண்டவருடைய அற்புதங்களை கர்த்தர் அவர்கள் மூலமாய் ஆண்டவர் செய்தார். நிறைய மரித்த மனிதர்களை உயிரோடு எழுப்புவதற்கு ஆண்டவர் அவருக்கு கிருபை கொடுத்தார். அப்போ அவர் ஒரு நாள் இந்த மாதிரி எல்லாருடைய தலையின் மேலே கையை வைத்து ஜெபம் பண்ணும்போது அவளுக்கு உடனே எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அப்படியே சுகம் கிடச்சிருச்சாம். அப்போ அன்றைக்கு இருந்த அந்த கமிட்டி இனி நீங்கள் யார் தலைமையிலையும் கையை வச்சு நீங்கள் ஜெபிக்க கூடாது அப்படின்னு ஒரு ரூல் ஒன்று போட்டாங்களாம். அப்போ இவர் ஆராதனை நடந்து முடிந்த உடனே எல்லாரிடத்துலையும் இல்லை, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, உங்களுடைய கைகளை உங்கள் தலையின் மேல் வைத்து நீங்கள் ஜெபியுங்கள், ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படின்னு அவங்களுடைய தலையின் மேல் கையை வைத்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை ஃபஸ்ட் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார். இவருடைய கரங்களை வைத்து எப்படி ஜெபிக்கும் போது அற்புதம் நடந்துச்சோ அப்படியே அவர்கள் தங்களுடைய கரங்களை வைத்து ஜெபிக்கும் போதும் அற்புதம் நடந்துச்சாமா. எப்படி இப்படி அவர் ஒரு கர்ச்சிப்பை ஜெபம் பண்ணி இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க, இது அற்புதம் நடக்கும்னா அந்த கர்ச்சிப்பு கையில் வாங்கினோன்னா அந்த அற்புதம் நடக்குமா? இப்படி கர்த்தர் அந்த தேவ மனுஷனை வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தினார். அப்போ ஒருத்தங்க கேட்டாங்களாமா, இது எப்படி நடக்குது இந்த அற்புதமெல்லாம்? அவர் சொன்னாராமா, என் மேல் தேவன் வைத்திருக்கிற அபிஷேகம் அந்த காரியங்களை செய்து முடிக்கிறது. ஆமேன். உன்னதமானவருடைய வல்லமை
ஆண்டவருடைய அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளே கடந்து வரும்போது அவர்கள் மூலமாக ஆண்டவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஸோ ஆண்டவருடைய அனாயிண்டிங்காக, கர்த்தருடைய அபிஷேகத்திற்காக, ஆண்டவருடைய பிள்ளைகள் புதிய புதிய அபிஷேகத்திற்காக நீங்கள் ஜெபிக்கணும். நிச்சயமாகவே நம்முடைய தேவன் இன்றும் அவர் ஜீவிக்கிறார் என்கிறதை கர்த்தர் நிரூபிக்க போகிறார். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். விசேஷமாக இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நடத்துதலின்படி நான் முன்பு ஒரு கட்டளை அதை சொல்லிட்டு அதற்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை உங்களோடு பேசுவதற்காக நான் முயற்சி எடுக்கிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனம். வழியே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்திழுக்கிறவனை போல் இருப்பான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். வழியே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்திழுக்கிறவனை போல் இருப்பான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு வசனம் சொல்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பஞ்சாயத்து பண்ணுவாங்க பாருங்களேன். பஞ்சாயத்து, எங்கிட்ட வாங்க நான் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன், எங்கிட்ட வாங்க நான் இந்த சண்டையை தீர்த்து வைக்கிறேன், நான் உங்களுக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பஞ்சாயத்து அப்படின்ற இந்த விஷயம் நிறைய மனிதர்களுக்கு ஒரு ஒரு பழக்கமாகவே மாறிடுச்சு. அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும்போது உடனே இவங்க போய் அந்த பிரச்சனைக்கு முன்னாடி நின்று அதை தீர்த்து வைக்கிறது போல. வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஏதாவது ஒரு சூழ்நிலையில், ஒரு பிரச்சனையில் நீங்கள் போய் நின்னா அந்த இடத்துல ஒரு சமாதானம் உண்டாகும் அப்படின்னு நினச்சா நீங்கள் போய் நின்று ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணலாம். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு வேதம் சொல்லுதுன்னா, நமக்கு அடாத வழக்கில், நமக்கு தேவையில்லாத வழக்கில் ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தலையிடவே கூடாது. இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு நம்முடைய இந்த பகுதியிலே ஒரு தவறான வாழ்க்கை வாழ்கிற ஒருத்தங்க இருந்தாங்க, ஒரு லேடி இருந்தாங்க. அப்போ அந்த லேடியின் இடத்துல ஒரு வாலிப பையன் சிக்கிட்டான். அவனுடைய தகப்பன் தாயார் ஊட்டியில் இருக்கிறாங்க. அவன் கோயம்புத்தூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த லேடியோட ஏதோ ஒரு சின்ன தொடர்பு இவங்களோட ஏற்பட்டு இவன் என்ன பண்ணிட்டான்னா, அவருடைய வீட்டிலையே போய் உட்கார ஆரம்பிச்சிட்டான். தான் சம்பாதிக்கிற பணத்தை அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தான். அவங்க வீட்டில் சாப்பிட ஆரம்பித்தான். அவங்க வீட்டில் தூங்க ஆரம்பித்தான். அவங்க என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய கணவனாரை அவங்க டைவர்ஸ் அனுப்பி விட்டுட்டு அவங்க தனியாக இருந்தாங்க. அவங்க 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 2 பிள்ளைகளையும் ஹாஸ்டல் அனுப்பிட்டு அவர்கள் இருந்தாங்க. அப்போது அந்த ஊட்டியில் இருக்கிறவர்கள் பார்த்துட்டு இந்த பையனை அந்த குடும்பத்திலிருந்து பிரிக்கவே முடியல. ரொம்ப சொல்லி பார்த்தாங்க. அவன் சின்ன வாலிப பையன், அவங்களுக்கு இருக்கும் ஒரு 50 வயது இருக்கும். அப்போ இவங்களால அவனை வெளியே கொண்டு வர முடியல. அப்போது இந்த ஊர்லேயே ஒரு முக்கியமான ஒரு நபர், ஒரு திருச்சபையிலே கமிட்டி மெம்பராக இருந்த ஒரு நபர், அவரை போய் சந்தித்து, இந்த மாதிரி நாங்கள் ஊட்டியிலேருந்து வர்றோம், என் பையன் இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் சிக்கி இருக்கிறான், எப்படியாவது அவனை வெளியே கொண்டு வரணும், நீங்கள் ஏதாவது உதவி செய்வீங்களா, நீங்கள் ஏதாவது பேச முடியுமா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டாங்க. கேட்ட உடனே இவர் யார் அப்படின்னு சொன்னால், இவர் எல்லாருக்கும் பஞ்சாயத்து பண்ணுறவர். என்ன பிரச்சனை நடந்தாலும் இவர் பஞ்சாயத்து பண்ணுவார், இவர் தீர்த்து வைப்பார், இவர் போய் பேசுவார், இவர் அடித்து பிடுங்கி பணத்தை வாங்கி கொடுப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பிரச்சனைன்னு சொல்லும்போது இவரிடத்துல நிறைய பேர் வருவார்கள். அப்போ அவர் சொன்னார், நான் பார்த்துக்கிறேன். அப்போ போனார், போய் அந்த லேடியின் இடத்துல பேசினார். இந்த மாதிரி வச்சுக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொன்னார். இவங்க பேசி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அந்த லேடி முழுக்க அந்த பையனை விட்டுட்டாங்க. இப்போ யாரை பிடிச்சிட்டாங்கன்னா, இவரை பிடிச்சிட்டாங்க.
இவர் அந்த புடியில் சிக்கிட்டு வெளியே வரவே முடியாமல் அதற்கு பிறகு இவர்கள் இருவருக்குமே பெரிய தொடர்புகளாகி தன்னுடைய குடும்பத்தை விட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகி தன்னுடைய பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகள் இந்த அப்பாவை அடித்து பேர் கெட்டு போய் சமுதாயத்தில் ரொம்ப தூரமாய் போய் கடைசியில் அவருடைய முடிவு தற்கொலை செய்து மாண்டு போனார். நான் இது கதையை சொல்லலை, எனக்கு முன்பாக இந்த ஊழியத்தில், என்னுடைய 24 வருட ஊழியத்தில் என்னுடைய கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன். அந்த குடும்பத்தை தெரியும், அந்த நபரை தெரியும், அந்த நபருடைய மரணத்தை தெரியும். இத்தனைக்கும் அந்த நபர் யார் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணுற ஒரு மனுஷன், அரசாங்க உத்தியோகம் உள்ள ஒரு மனுஷன். ஆனால் அவர் சூசைட் பண்ணி அவர் இறந்து போனார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், தனக்கு அடாத வழக்கில் போய் தலையிடுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். யாரோட ஆண்டவர் பேசுகிறாருன்னு தெரில, ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவையில்லாத வழக்குகளில் நீங்கள் போய் தலையிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் மாட்டிடுவீங்க, நீங்கள் கஷ்டப்படுவீங்க. சிலர் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் அழுதுட்டாங்களா, உடனே கடன் வாங்கி கொடுக்கறது, உடனே அவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுகிறது, உடனே அவர்களுடைய வீட்டில் போய் தங்குகிறது. இப்படி தனக்கு தேவையில்லாத வேலை. இவங்களுடைய குடும்பத்தில் இன்னும் எதுவும் ரெடியாக இருக்காது, இவங்க குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, போய் அது எப்படி விடலாம். சிலருக்கு அது தாங்காது. நீங்கள் வேதத்தில் இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க. சங்கீதம் 37ஆம் சங்கீதத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 37ஆம் சங்கீதம் 1வது வசனம், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. சிலருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், பொல்லாதவர்கள் அப்படின்னா, கடந்த சமீபத்தில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பனையும் ஒரு மகனையும் அவங்க அந்த ஜெயிலுக்குள்ளே சிறைச்சாலைக்குள்ளே போகும்போது அவங்க திரும்பி வரும்போது பாடி தான் வந்துச்சு அப்படின்ற செய்தி நிறைய பேரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே உருக்குலைய பண்ணிருச்சு. எப்படி இப்படி பண்ணலாம், அவங்களை எப்படி விடுறது, கண்டிப்பாக விடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் கொந்தளிச்சிட்டாங்க, அப்படியே பயங்கரமாக கொந்தளிச்சிட்டாங்க. அதற்கு பின்பு அந்த ரூமுக்குள்ளே வேணா கொண்டு போவோம். அதற்கு பின்பு நம்ம அந்த விஷயம் மட்டும் இல்லை, கோயம்புத்தூரில் சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள் பாருங்கள். இந்த சின்ன வாலிப பிள்ளைகளை தவறான முறையிலே நடத்தி அவர்களுடைய வாய்ஸ் அந்த ஆடியோ வெளியிட்ட அன்றைக்கு என்னிடத்துலலாம் ஒரு அம்மா அவங்களுக்கு பிபி ரொம்ப ஹை ஆயிடுச்சு. அவங்களுடைய பிபி ரொம்ப ஹையாகி அட்மிட் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டார்கள். ஏன்னா அந்த குரலை கேட்டு அவங்களால தாங்கவே முடியல. பாஸ்டர் எவன் அப்படின்னு கண்டுபிடிச்சானா நான் போய் கத்தி எடுத்து குத்தி அவனை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு வேணா கூட நான் போயிடுறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவ்வளவு அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்திலே நம்ம கண் எதிரே பொல்லாதவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். அந்த பொல்லாதவர்களை நம்ம தண்டிக்க முடியாது, அந்த பொல்லாதவர்களை நம்ம ஸ்டிக் பண்ண முடியாது. அது யாரு தான் பண்ணணும்னு சொன்னா, கர்த்தருடைய கரம்தான் அவர்களை தண்டிக்கணும். கர்த்தர் தான் அவர்களை தண்டிக்கணும். அவர்களை குறித்து நம்ம என்ன அடையக்கூடாதாமா? சொல்லுங்க சத்தம்மா. எரிச்சல் அடையக்கூடாது. ஆனால் நமக்கு நிறைய பேருக்கு தாங்காது, நம்முடைய இருதயம் தாங்காது. கூட வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சா, நீ வா உனக்காக நான் கேட்குறேன், நீ வா உனக்காக நான் சண்டை போடுறேன், என்ன அப்படி உன்னை இப்படி பண்ணலாம், எப்படி உன்னை இப்படி பண்ணலாம். அப்போ தனக்கு தான் நம்ம அதை பொறுத்துக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்திலே இந்த முதல் நாள் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அன்பின் கட்டளை என்ன அப்படின்னு சொன்னால், உனக்கு அடாத வழக்கில் நீங்கள் எப்பவுமே என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, தலையிடவே கூடாது. அது ஒரு சக்தி, அது உங்களை இழுக்கும், அப்படியே உங்கள் பேரில் இழுக்கும். பாருங்க, நிறைய பேர் இந்த பஞ்சாயத்து பண்ணுறவங்க அவ்வளோ சீக்கிரமாக அதை விடவே மாட்டாங்க.
அது அது அவங்கள பின்தொடர்ந்துட்டே இருக்கும். அது கடைசியில் உங்களை அழிவின் பாதையில் கொண்டு போய்விடும். நம்ம எப்படி இருக்கணும்னா, எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலை, எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற குடும்பம், எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையை நான் வாழ்ந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது தவறல்ல. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம், கண்ணீரோடு ஜெபிக்கலாம், உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மிஸ்டேக்கை நம்ம பண்ணிடக்கூடாது. என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு அடாத வழக்கில் இனி நான் தலையிட மாட்டேன். இந்த சத்தத்தை கேட்கிறவங்க கூட நிறைய பேர் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம். பாருங்க, மற்றவர்களுக்காக கடன் இவங்க கட்டிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தருக்காக இவங்க கடன் கட்டிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தருக்காக இவங்க சண்டை போட்டு பேசாம இருப்பாங்க, இன்னொருத்தருக்காக இவங்க ஜெயிலுக்கு போயிருப்பாங்க, இன்னொருத்தருக்காக இவங்க தன்னுடைய குடும்பத்தை பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க ஜாலியாக தான் இருக்காங்க, அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் கஷ்டப்படுகிறது நீங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் உயிரோடு இருக்கும் அளவும் எனக்கு தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் நான் போய் தலையிட போவது இல்லை. கர்த்தர் அதற்கு என்னை காப்பாற்றுவாராக, என்னுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் காப்பாற்றுவாராக. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரிடத்துல இந்த முதல் நாள் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கும் எனக்கும் ஒரு கிருபையை கர்த்தர் தாரும். எங்களுக்கு அடாத வழக்குல, தேவையில்லாத வழக்குல, இன்னொருத்தருடைய பிரச்சனையில நாங்க ஒரு நாளும் ஆண்டவரே ஞான குறைவினால் போய் சிக்காதபடிக்கு எங்களை கிருபையாய் காத்து கொள்ளுவீராக. எங்களுடைய பிள்ளைகளை கிருபையாய் கர்த்தர் காத்து கொள்ளுவீராக. ஆண்டவரே, உம்முடைய ஞானம் அந்த நேரத்தில் எங்களுக்கு வெளிப்படட்டும். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படட்டும். அப்பா, இப்பொழுது யாரெல்லாம் ஆண்டவரே தேவையில்லாத வழக்கிலே சிக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால நீர் அவர்களை வெளியே கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுவீராக. ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு ஒரு முடிவை நான் எடுக்கிறேன், ஒரு தீர்மானத்தை நான் எடுக்கிறேன். என்ன தீர்மானம்னா, இனி என்னதான் எனக்குள்ள அந்த எமோஷனல் வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக இன்னொரு அடாத வழக்கில் நான் தலையிட போவது இல்லை. பாருங்க, 2 குடிகாரர்கள் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. குடிகாரங்க 2 பேருமே போதையில் இருக்காங்க. ஸோ 2 பேருமே போதையில் இருக்கும்போது 2 பேருக்குமே எதுவுமே தெரியல. கண்ணப்ப நகரில் இருக்கிற ஒருத்தர் 2 பேர் சண்டை போட்டுருக்குறாங்க, கையில் கத்தியை வச்சுட்டு வர சண்டை போட்டுருக்குறாங்க. இவருக்கு தாங்கலை, எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. ஆனால் இவர் போய் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒருத்தனை சண்டை போடுகிற ஒருத்தனை விலக்கி விடுறேன்னு சொல்லி போய் அப்படியே விலக்கி விடும்போது அவனுக்கு மப்பில்ல, குடிகாரன் எதுவுமே தெரியல. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காதில் வெட்டிட்டாங்க. இந்த காதில் நீங்கள் அந்த காது இந்த இந்த தோலோடு வந்துச்சு பாருங்களேன். ஐயோ, அவர் அந்த தோல் அப்படியே அந்த காது வெட்டப்பட்டு அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி அவருக்கு உள்ளுக்குள்ள சீல் வச்சு பட்டாரு பாடுங்க பாடு. ஐயோ, அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு வலியை யாருமே அனுபவிக்கவே கூடாது. அவருக்கு கத்துனா வலிக்குது, அழுதா வலிக்குது. இந்த உலகத்தில் அந்த நமக்கு சில வலிகள் ரொம்ப மோசமான வலிகள், அதில் அந்த காது வலி பயங்கர மோசமான வலி. அவ்வளோ சீல் பிடிச்சி வலி. காரணம் என்ன அப்படின்னா, தனக்கு தேவையில்லாத ஒரு இடத்துல போய் அந்த இடத்துல அவன் குடிகாரன், அவனுக்கு ஒன்றுமே தெரில, அவன் பாட்டுக்கு போயிட்டான். இவர் தான் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ப்ரேயர் ஆயில் கொடுத்து ஜெபம் பண்ணி அந்த புண்ணை ஆற்றுவதற்கு அந்த சிஸ்டர் பட்ட பாடு இருக்குதே, கிட்டத்தட்ட 3 மாதம் பெரிய பாடுபட்டாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அடாத வழக்கிலே தலையிடுவது. ஆமேன்னு சொல்லுங்கள். சிலதை கேட்டு அப்படியே விட்டுறணும், சிலதை ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடாது. இன்னொன்று சொல்கிறேன், சிலதை நம்ம கேட்குறதற்கு ஆசை கூட படக்கூடாது. சரி, அது அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய பிரச்சனை. உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமானால் அந்த உதவியை நான் உனக்கு செய்கிறேன், அவ்வளோதான். அப்படி தான் பண்ண முடியுமே தவிர, நீங்கள் அந்த வழக்கில் போய் அவங்களுக்கு ஏன் இது வந்துச்சு, எதனால இது நடந்துச்சு, அவங்களுடைய பின்னணி என்ன, அவங்க என்ன தப்பு பண்ணினாங்க, அவங்கள்ட்ட என்ன நியாயக்கேடு இருக்குது, நமக்கு எதுவுமே தெரியாது.
நமக்கு எதுவுமே தெரியாது. அப்படி நம்மை அடாத வழக்கிலே இழுக்கிறவர்கள் உண்மையும் என்ன பண்ண மாட்டாங்க, உண்மையும் சொல்ல மாட்டாங்க. எப்பவுமே உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இருக்கிற கேரக்டர் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல அவன் சிக்கும் போது தன்னிடத்துல இருக்கிற நியாயத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க. அவங்க பண்ணின தப்ப சொல்ல மாட்டாங்க, அவங்களுடைய நல்லதை மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்போ சிலர் நம்மிடத்திலே அவர்களுடைய காரணத்தை முழுக்க முழுக்க சொல்ல மாட்டாங்க. நம்ம மேலோட்டமா நம்ம கேள்விப்பட்டுட்டு போயிட்டு சண்டைக்கு போனா நாளைக்கு வெட்கப்பட்டு நிற்கிறது யார் அப்படின்னா நம்ம தான் வெட்கப்பட்டு நிற்போம். இதற்கு வேதத்தில் இன்னைக்கு தியானிக்கும் போது ஒரு உதாரணத்தை நான் கண்டுபிடிச்சேன். இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். நான் கண்டிப்பாக இதற்காக ஜெபிக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் யாருமே இப்படி கெட்டு போயிடக்கூடாது. நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரனத்திற்கு போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரனாகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் மறுநாளிலும் வெளியிலே போன போது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான். எல்லாரும் கவனிங்க, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த மோசைக்கு ஒரு ஹீரோயிசம் உள்ள வருது. என்ன சொல்லுங்களேன். சிலருக்கு அது ரொம்ப ஒரு பிடிச்ச ஹேபிட். அப்படின்னா தீமைக்கு எதிர்த்து நின்று அதை அழிக்கிற அரக்கன் நான் அப்படின்றது மாதிரி நிறைய பேருக்கு மோசேக்குள்ள ஒரு பெரிய ஹீரோயிசம் என்ன வருது அப்படின்னு சொன்னா, அங்க இருந்து அவன் நடந்து வரும்போது 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை அடிக்கிறான். அடிச்ச உடனே இவரால் என்ன பண்ண முடியல சொல்லுங்களேன், அமைதியா இருக்க முடியல. ரத்தம் கொதிக்குது. அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கிற, என்ன நினைச்சிட்டு இருக்கிற? ஒரு எபிரே அவனை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சு நீ பாட்டுக்கு அடிச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு ரொம்ப கோவம் அவனுக்காக, அந்த எபிரேயனுக்காக இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு மனுஷனையே கொன்னுட்டான். நான் பாரு அடிச்சு கொன்னு மணலில் புதைச்சிட்டானாமா. ஆனா நெக்ஸ்ட் டே, அடுத்த நாள் அதே இடத்துல நடந்து வரும்போது இப்பவும் என்ன பண்றாங்க சொல்லுங்களேன், 2 பேர் சண்டை போடுறாங்க. ஒருவேளை அந்த எபிரேயனா என்னன்னு தெரியல, அந்த எபிரேயன் அவனுக்கு சண்டை போடுறதே வேலையா அப்படின்னு நமக்கும், ஒருவேளை இந்த எபிரேயனுக்கு சண்டை போடுறதா வேலையாவே இருந்திருக்கும். ஏற்கனவே ஒருத்தர் சண்டை போட்டான். அடுத்த நாள் அவர்களுக்குள்ளே 2 எபிரேயருக்குள்ள சண்டை நடக்குது. உடனே இப்போ எப்பா நேற்றைக்கு ஒரு எகிப்தியன் ஒன்ன அடிச்சான், நான் அவனை கொன்னுட்டேன். இப்போ இவங்க நீங்க சொந்த 2 பேரும் எதுக்குப்பா இப்படி சண்டை போடுங்கன்னு உடனே அவன் பாருங்க உடனே சொல்றான், என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நேற்றைக்கு ஒரு எகிப்தியனை அடிச்சு கொன்னது மாதிரி என்னையும் கொல்றதுக்கு தான் பாக்குறியா அப்படின்னு அந்த இடத்துல போட்டு உடைச்ச உடனே உள்ளுக்குள்ள இவருக்கு என்ன பிடிச்சிருச்சு, பயம் வந்துருச்சு. அத்தனை ஆண்டுகள் அங்கே இருந்தவர் இந்த ஒரே ஒரு தனக்கு அடாத வழக்குல தலையிட்டதுனால, தன்னை ஹீரோயிசம் அப்படின்னு போய் நின்னதுனால அந்த ஊர்லயே இருக்க முடியாம தன்னுடைய உயிருக்கு பயந்து ஓட வேண்டிய சூழ்நிலை உண்டானது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, பட்டயத்தினாலும் அடிதடினாலும் கோபத்தினாலையும் யாரையுமே நம்ம மீட்கிறதற்கு சொல்லுங்க எல்லாருமே கண்டிப்பாக மீட்கிறதற்கு முடியாது. அதனால இந்த ஃபர்ஸ்ட் டே நம்ம எல்லாரும் ஒரு முடிவெடுக்கணும். ஆண்டவரே, எனக்கு தேவையில்லாத வழக்குல நான் இனி என்ன பண்ண மாட்டேன், தலையிட மாட்டேன். தனக்கடாத வழக்கிலே தலையிடுகிறவர்கள் நாயினுடைய
தெரியாத நாயினுடைய காதை பிடிச்சி இழுத்தா கொஞ்சி வாலாட்டி பக்கத்தில் வந்து அப்படியே நக்கி அப்பா எஜமானன் அப்படின்னு நான் சொல்லுங்க. தெரியாத நாயினுடைய காதை பிடிச்சி இழுத்தா என்ன சொல்லும்? பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு நான் சொல்லும். இல்லை ரொம்ப சந்தோஷம் என் காதை பிடிச்சிது அப்படின்னு சொல்லும். ஐயோ, அது திருப்பிட்டு வந்து அதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, இல்லை எந்த இடத்துலையும் நாம் நியாயாதிபதிகள் அல்ல. நாம் அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியாது. அதை சரி செய்கிறவர் யார் அப்படின்னு சொன்னா கர்த்தர் ஒருவரே சரி செய்கிறவர். உங்களை ஆண்டவர் மீட்டு எடுப்பார். நிறைய பேரை தப்பித்து கர்த்தர் கொண்டு வருவார். சிலருக்கு பாருங்க, எத்தனை அடி வாங்கினாலும் புத்தியே வராதுங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் புத்தி வராது. பாருங்க, ஏற்கனவே ஒரு இடத்துல போய் அங்கே போய் ஒருத்தருக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண போய் அவங்க கடன்காரங்களாம் அந்த கடனை இவங்க தான் ஒரு வருஷமா வேலை செஞ்சு கட்டியிருப்பாங்க. ஆனால் அடுத்த வருஷம் போய் இன்னொருத்தருக்கு கடன் கட்டியிருப்பாங்க. அடுத்த வருஷம் போய் இன்னொருத்தருக்கு. எப்படி இருக்கு? எப்படி இப்படி புத்தியே வராமல் இருக்குது? நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அதை ஒரு தொழிலாக கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னுடைய இருதயம் தாங்கவே இல்லை அப்படின்னு. சரி, உங்க இருதயம் தாங்கல, உங்களை வச்சு இப்போ இன்னொருத்தருடைய இருதயம் தாங்கல. இவங்க சிக்கிறது மட்டும் இல்ல, யாரையும் சிக்க வச்சிருவாங்க தெரியுமா? குடும்பத்தோட கொண்டு போய் சிக்க வச்சிருவாங்க. கணவனாரை சிக்க வச்சிருவாங்க, மனைவியை சிக்க வச்சிருவாங்க, பிள்ளைகளை சிக்க வச்சிருவாங்க. நீங்க வந்து வேதத்தில் வந்து 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே வந்து ஒரு வசனம் வாசிக்க வேண்டாம். இங்கே என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்தவங்க தீர்க்கதரிசியின் இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், என்னுடைய கணவனார் ஒரு தீர்க்கதரிசி, ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல பேர், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் என்னுடைய கணவனார் வந்து எனக்கு நல்ல பேரையும் வச்சுட்டு போனாரு, கெட்ட பேரையும் வச்சுட்டு போனாரு. என்ன அப்படின்னா, கடன் வாங்கி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு இறந்து போயிட்டாரு. இப்போ கடன் வாங்கினவன் என்னுடைய 2 பிள்ளைகளையும் அடிமையா கேட்கிறான். எனக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே ரொம்ப கவனமா இருங்க. நீங்க வந்து அடாத வழக்கிலே தலையிட்டு உங்க குடும்பத்தையே நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அழிச்சிடவே கூடாது. ஹல்லேலூயா. சில இடத்துல அவங்க சண்டை போடும்போது நம்ம போய் நம்ம என்னதான் பண்ணணும்னா அமைதியா சரி ஜெபம் பண்ணிட்டு நம்ம விட்டுறணும். கர்த்தராச்சு கேட்கலையே. நிறைய பேர் என்னமோ வேற உபதேசம் சொல்றது மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவரும் அவர்களுக்கும் உரியது. நம்ம அதுல இடையில என்ன பண்ண முடியாதுன்னா, யோபாப் பாருங்க, யோபாப் வந்து அப்சலோமுக்கும் அவனுடைய தகப்பனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்சலோம் வந்து தன்னுடைய மகனாகிய அம்னோனை கொன்னுட்டான் அப்படின்றதுக்காக தகப்பனார் வந்து அப்சலோம் மேல ரொம்ப கோபமா இருக்கிறாரு. இது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற பிரச்சனை. ஆனா இந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற பிரச்சனைய பெரிய ஹீரோயிசம் பண்ணிட்டு யோவாப் என்ன பண்றாரு தெரியுமா? இதை நம்ம முடிச்சு வச்சிருவோம், இதை நம்ம தீர்த்து வச்சிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு அப்சலோம்கிட்ட ஒரு ஆளை அனுப்பி அவன்கிட்ட பேசி, அதுக்கப்புறம் இடையில ஒரு அம்மாவை செட் பண்ணி அந்த அம்மாவை போய் ராஜாவின் இடத்துல போய் ஒரு பெரிய நாடகமே ஆடி இதை முழுக்க நம்பினது யாரு? தாவீது. இந்த நாடகத்தை தாவீது நம்பின உடனே இப்போ கேட்குறான், எப்படி அப்படி நடக்கலாம்? உடனே உங்க பிள்ளைய உடனே குற்ற மனசாட்சி வந்து உடனே அப்சலோம சரிப்பா வாப்பா பரவாயில்ல, நீ கொண்டுட்ட கூட பரவாயில்லன்னு அப்சலோம உள்ள கொண்டு வராரு தாவீது. ஆனா எந்த அப்சலோம நடனமாடி கதை கட்டி ஆள் செட் பண்ணி தன்னுடைய தகப்பனாரிடத்துல கொண்டு சேர்க்கணும்னு நினைச்சானோ, அதே அப்சலோமால யோவாப் வந்து மரணம் வரைக்கும் போன, அவனுடைய குடும்பமே அழிகிற அளவுக்கு போச்சு. அது வரைக்கும் யோவாப் ரொம்ப நல்ல சேவகன். ஆனா என்னைக்கு அப்சலோம உள்ள கொண்டு வந்தானோ அன்னையிலிருந்து நான் தானே இவன் போய் பேசிட்டு இருக்கிறான். அப்சலோம் வந்து நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுன்றான். ஏன்னா நான் தானே உன்னை கொண்டு வந்தேன், என் பேச்சே நீ கேட்க மாட்டியான்ருக்கு. 2 பேருக்குள்ளேயும் பகை வளர்ந்து அவனுடைய உயிரும் போச்சு, இவனுடைய உயிரும் போச்சு. அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு தேவையில்லாத வழக்கிலே என் கைகளை போடாதபடி என்னை காத்து கொள்ளும் ஆண்டவரே. உங்களை நிறைய பேரை ஆண்டவர் மன்னிக்கிறார், நிறைய பேரை மன்னிக்கிறார். இந்த செய்தியை கேட்கும் போது நிறைய பேர் நான் தான் பாஸ்டர்,
நான் தான் பாஸ்டர். நான் இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத வழக்கில் போய் சிக்கி இன்னைக்கு அவமானத்தோடு இருக்கிறேன். என் பிள்ளை அவமானத்தோடு இருக்கிறார். எனக்கு இது தேவையில்லாத கமிட்மெண்ட்டு, இது எனக்கு தேவையில்லாத வாக்குறுதி. நானாக போய் மாட்டிக்கிட்டேன், நானாக போய் சிக்கிட்டேன். இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு நிம்மதியே இல்லை பாஸ்டர். நான் சாப்பிடாத ஒன்றுக்காக நான் கஷ்டப்படுறேன், நான் செலவு பண்ணாத ஒன்றுக்காக நான் கஷ்டப்படுறேன். எப்படியாவது ஆண்டவர் என்னை தூக்கி எடுப்பாரான்ற ஒரு பெரிய ஆதங்கத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், கண்டிப்பாய் கர்த்தர் உங்களை மறுபடியும் தூக்கி எடுப்பாராக. கர்த்தர் ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவாராக. ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் உங்களை மன்னித்து இனி அப்படிப்பட்ட தீமைக்கு கர்த்தர் விலக்கி கிருபையாய் காப்பாற்றுவாராக. கைகளை எல்லாரும் மேல உயர்த்தி ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா, கிருபை எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஒவ்வொருத்தரும் அப்பா பார்த்து, ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு அறிவை கொடுங்க ஆண்டவரே. நான் நிறைய இடத்துல இந்த மாதிரி காரணமே இல்லாத காரியத்திற்காய் நான் சிக்கி தவிக்கிறது ஆண்டவரே உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனால் இப்பொழுது எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு விசேஷித்த ஞானத்தை இப்பொழுது நீர் கட்டளை இடுவீராக. எனக்கு அடாத வழக்கிலே தலையிடாதபடி கர்த்தர் என்னை கிருபையாய் நீர் காத்து கொள்ளுவீராக. நன்றி அப்பா, நன்றி நன்றி. நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. எல்லாரும் சொல்லுவோம், நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. முழு பலத்தோடு உங்க பிள்ளைனா, உங்க உங்க பிள்ளைனா, முழு பலத்தோடு உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா. நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன். சொல்லு எல்லாரும், நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. கைகளை மேல தட்டி நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. சத்தமா சொல்லிக்கொண்டே நம்புங்கப்பா கிருபப்பா உம்மை. இப்ப கைய மேல தட்டி உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா சொல்லிட்டே நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை, பெரும் சேனை ஒன்றை நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே. சொல்லிக்கொண்டே நம்புங்கப்பா
நம்மை காத்து நடத்த போகிறார். நம்முடைய பிள்ளைகளை காத்து நடத்த போகிறார். எதிலிருந்து அப்படின்னு சொன்னா, நமக்கு அடாத வழக்கில் இனி தலையிடாதபடி கர்த்தர் என்னை கிருபையாய் கர்த்தர் காப்பாற்று. உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்காக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். இது எல்லாமே அவசியமானது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொருத்தருடைய பாவத்திற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, உடன்படவே கூடாது. அப்படியே எரிச்சலாக கூடாது. வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களை குறித்து என்ன அடையாத, எரிச்சல் அடையாத. எவ்வளோ கஷ்டமா இருக்கும் பாருங்களேன். இந்த தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறவங்க எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இந்த சமீபத்தில் இந்த காம்பவுண்ட் வால் கட்டும்போது, இந்த காம்பவுண்ட் வால் தொட்ட மாதிரி 2 ரோடு நமக்கு இருக்குது சர்ச்சுக்கு. 2 ரோடுமே கவர்மெண்ட்டுடைய ரோடு தான். அப்போது இந்த ரோட்டில் இருக்கிற மனிதர் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர் மாதிரி, ரொம்ப நல்லவர். ஃபாதர் அப்படின்னு கூப்பிட்டா அவ்வளோதான், உருகுனது மாதிரி ஃபாதர் அப்படின்னு. ஆனால் இவர் பிரச்சனை பண்ண வரமாட்டார். அந்த ரோட்டில் இருக்கிறது ஒரு குடிகாரன். ஸ்ட்ரெயிட்டாக போய் அவரிடத்துல, இந்த பாரு, 2 ரோட்லையும் பைக்கு காரெல்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு ஓவர் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கொண்டு வந்து சர்ச்சுக்காரங்க வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போயிட்டாங்கன்னா 3 மணி நேரம் இல்லாமல் வெளியே வர மாட்டாங்க. நம்ம அங்கேயும் இங்கேயும் எங்கேயும் போக முடியாது. அதனால நீ போய் சண்டை போட்டுருன்னு அவ்வளவு அழகாக பற்ற வச்சு ஸ்க்ரூ பண்ணி அப்படியே விட்டார். அவன் அந்த மனுஷனா சண்டைக்கு வர்றான், அடிக்க வர்றான், குத்து வேண்டான், வெட்டு வேண்டான், அழிப்பேன்றான், கெட்ட வார்த்தை பேசுகிறான் அப்படின்னு. நான் மனசில் நினைக்கிறேன், இவன் பேச மாட்டானே, இவன் எப்படி பேசுவான், இந்த மனுஷன் பேச மாட்டானே. ஆனால் அவன் சண்டை போட்டுட்டு அந்த பக்கம் போன அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் இவர் சார் என்ன சார் பிரச்சனை, சார் என்ன சார் பிரச்சனை, ஆமாம் உமக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த பிரச்சனை குறித்து எதுவுமே தெரியாது, என்ன சார், அவன் குடிகார பையன் அப்படி தான் பண்ணுவான், கவர்மெண்ட் ரோடை நம்ம யூஸ் பண்ணாமல் வேற யார் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் போய் திருப்பியும் போய் விட்டுறாத, பிரச்சனை பண்ண இல்லைன்னா அந்த மாதிரி. அப்புறம் நம்ம நிறைய நேரத்தில் நம்ம கண்டுபிடிச்சிட முடியுமே அப்படின்னு. நான் இங்கே கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கும்போது நம்ம சர்ச்சில் ஒரு 4-5 பேர் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுகிறான். இவங்களுக்கே தாங்க முடியல, ரொம்ப கோவம் வந்துச்சு ஒரு பிரதருக்கெல்லாம். என்ன இப்படி கெட்ட வார்த்தை பேசுகிறான், இவனை ஏதாவது அப்படின்னு. சரி விட்டுருங்க பிரதர் அமைது. அடுத்த நாளும் அதே மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி வந்தான். ஆண்டவரே, இவன் வாயை நான் எப்படி ஆண்டவரே அடைக்கிறது, என்னால் அடைக்கவே முடியலையே ஆண்டவரே அப்படின்னு மனசில் நினச்சி இந்த கிரவுண்டில் ஜாம் பண்ணிட்டு வரும்போது கரெக்டாக ஒரு பெரிய டிஎம்கே கொடி கட்டின ஒரு ஸ்கார்பியோ கார் உள்ளே வருது. அவர் சண்டைக்கு அப்படியே வர்றாரு. இந்த டிஎம்கே கொடி கட்டின கார் உள்ள எதுக்குன்னா, அவர் அப்போதான் அந்த காரை ரிப்பேர் பண்ணிட்டு ஜாம் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வர்றாரு. இந்த காரனுடைய கொடியை பார்த்துட்டானா இல்லையா, அப்படியே வாழை அப்படியே சுருட்டி வச்சுட்டு, சரி ஃபாதர் பார்த்து கொஞ்சம் செய்யுங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க என்ன அப்படின்ட்டு திரும்பி திரும்பி யார் இறங்குறா அப்படின்னு பார்த்துட்டு போனார். ஆனால் அவர் கொடி தான் டிஎம்கே கொடி, ஆனால் அந்த அளவு வெயிட்டான ஆளெல்லாம் கிடையாது, சும்மா சரி ஜஸ்ட் ஒரு கொடி கட்டி இருக்கிறாரு அவ்வளோதான். பாருங்க, உடனே ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். எப்படியெல்லாம் எதிரியை ஆண்டவர் துரத்துறாரு பாருங்க. சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு பண்ணுற யுத்தம் காமெடியாக இருக்கும். நமக்கு அப்படியெல்லாம் யுத்தம் பண்ணுவார், அதுக்கப்புறம் அது இந்த பக்கம் அவர் வரவே இல்லை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை சிலர் அப்படி தான் சில பிரச்சனைகளில் நம்மளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் கொண்டு போய் அப்படியே சேர்த்து விடணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு தீர்மானம் எடுக்கணும். இனி நான் எனக்கு அடாத எந்த வழக்கிலையும் கவுன்சிலிங் எல்லாருக்கும் கவுன்சிலிங் கொடுத்துட முடியாது. அப்படி நினச்சி நீங்கள் போகாதீங்க. கவுன்சிலிங் கொடுத்துட முடியாது. எல்லாருக்குமே பேங்க் லோன் வாங்கி கொடுத்துட முடியாது. எல்லாருக்குமே கடன் வாங்கி கொடுத்துட முடியாது. இதில் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, முன்பு நீ ஸ்திரப்படு. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாருமே பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீ ஸ்திரப்படு. இங்கேயே வண்டவாளம் தண்டவாளம் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி ஆடிட்டு இருக்குது. காலை ஒரு இடத்துல இன்னும் நிற்கவே இல்லை, நமக்கு நிற்கிறதுக்கு இடமே இல்லை. இங்கே நம்மவே சாப்பாட்டுக்கே வழியில் நிறைய எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, உலகத்துக்கே சோறு போடுவார். ஆமாம், நீ ஸ்திரப்படு, பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்தலாம்.
அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, முதல் உன்னுடைய கூடாரத்தினுடைய முளைகள் கட்டப்படட்டும், நீ ஸ்ட்ராங் பண்ணு, உன்னுடைய அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங் பண்ணு. அதற்கு பிறகு யாருக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். அது கர்த்தர் உங்களை அப்படியே பொங்கி பொங்கி வழிகிற பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. தீர்மானம் எடுக்கிறீங்களா? எல்லாருமே தீர்மானம் எடுக்கிறீங்க. இனி ரோட்டில் போகிற நாயினுடைய காதெல்லாம் பிடிச்சி நான் இழுக்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க. காதை பிடிச்சி இழுத்து கடி வாங்கிட்டு வராதிங்க இங்கே. ஆமேன். காதை பிடிச்சி இழுத்து கடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ வருத்தம், அழுக. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே. சில நேரங்களில் இந்த பாருங்களேன், ஒருத்தர் 6 வருஷமாக கடன் கட்டுறாரு. 6 இயர்ஸா 6 வருஷமாய் சம்பாதிக்கிற பணத்தில் வெறும் 3000 ரூபாய் மட்டும் தனக்காக எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 7000 ரூபாய் கட்டுறாரு. 7000 ரூபாய். ஏன் பிரதர் இந்த கடன் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டால், பாஸ்டர் நான் எங்கே வாங்கினேன் பாஸ்டர், ஒருத்தனுக்கு போய் ஜாமீன் நின்று காசை வாங்கி கொடுத்தேன், அவன் வாங்கி கொடுத்து ஏமாத்திட்டு போயிட்டான், அவனுக்காக நான் ஒரு 30 நாட்கள் வேலை செய்து தான் அதில் சாப்பிட்றது கூட பணம் எடுக்காம இன்னொருத்தருக்காக அந்த பணத்தை கட்டுற வேதனைன்றது எவ்வளோ வருத்தத்துக்குரியது தெரியுமா? எவ்வளோ வருத்தத்துக்குரியது. சில சிஸ்டர்ஸ் ரொம்ப கவனமாக கவனிங்க. உங்களுடைய கணவனார் சம்பாதிக்கிற பணங்கள் உங்களுக்கு செலவு பண்ணது கூட சில டைம் சந்தோஷமாக பண்ணிடுவாங்க, பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறது கூட சந்தோஷமாக பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு உங்களுக்காக பணம் கட்டணும் அப்படின்றது ரொம்ப வருத்தத்துக்குரியது. நாயா பேயா அலைஞ்சு திட்டு வாங்கி இன்னைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிறது 1000 ரூபாய் வாங்குறதுக்கு எத்தனை டார்கெட் தெரியுமா? எத்தனை டார்கெட்டு. அந்த வேலையை முடிக்கலைன்னா திட்டுவாங்க, அந்த வேலையை செய்யலைன்னா அசிங்கமாக திட்டுவாங்க. எவ்வளவு திட்டு வாங்கி ஆனால் சம்பாதிச்சுட்டு வந்த பணத்தை வீட்டில் உட்காந்து சும்மா இருக்காமல் ஃபோனை போட்டு எல்லா சண்டையும் இழுத்து அதுக்கப்புறம் இவர் போய் அந்த பணத்தை கட்டுறதுன்றது ரொம்ப வருத்தத்துக்குரியது. இந்த மாதிரி என்னுடைய கணவனாருக்கு நான் நன்மை செய்கிறேனோ இல்லையோ, என்னால் என் கணவனாருக்கு தீமை வரக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுங்க. என்னுடைய மனைவிக்கு நான் நன்மை செய்கிறனோ இல்லையோ, என்னால் என் மனைவிக்கு ஒரு தீமையை நான் கொண்டு வர மாட்டேன்னு முடிவெடுங்க. நம்மளால் யாரும் கஷ்டப்படுகிறத நம்ம ஒரு நாள் விரும்பவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். இனி நான் யாருக்கும் பஞ்சாயத்து பண்ண மாட்டேன். சிலர் மேலே யார் தான் கை வைக்கணும்னா கர்த்தர் தான் கை வைக்கணும், கர்த்தர் தான் தண்டிக்கணும், கர்த்தர் தான் உடைக்கணும். நம்மளால் அவர்களை தண்டிக்க முடியாது, நம்மளால் அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஆனால் நான் நம்புகிறேன், துன்மார்க்கனை கண்டிப்பாக கர்த்தர் நியாயம் தீர்க்காமல் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் சொல்ல போகிறேன், என்னை நம்புங்க, என்னுடைய பிள்ளைகளையும் நம்புங்க. இனி இந்த சத்தத்தை கேட்கிற எத்தனை 1000 பேராக இருந்தாலும் அவங்க அத்தனை பேரும் இனி ஒரு பிரச்சனையை நான் இழுத்துட்டு வந்தேன், இது எனக்கு தேவையில்லாத பிரச்சனை, இந்த இடத்துல நான் பேசியிருக்க வேண்டாமா இருந்துச்சு, இந்த இடத்துல நான் ஏன் போய் நின்னேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இனி வராத அளவிற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றுவாராக. நிறைய பேருடைய மனசில் அப்படி இருக்கலாம், நிறைய பேர் அப்படி நினைக்கலாம், நான் தேவையில்லாமல் போய் நின்றுட்டேன், தேவையில்லாமல் போய் பேசிட்டேன். இப்போ கூட இந்த ஜெபத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கூட உங்கள் மனசில் அப்படி ஒன்று ஓடிட்டே இருக்கலாம், நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேனே. ஆனால் இனி கர்த்தர் அப்படிப்பட்ட குற்ற மனசாட்சி உங்களுக்கு வராதபடி ஒரு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் தருவாராக. கர்த்தர் உங்களை தடுத்து நிறுத்துவாராக. கர்த்தர் அதை குறித்த அறிவை உங்களுக்கு தருவாராக. அந்த சாப கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறிவாராக. சிலருடைய அம்மாவும் அப்படிதான் இருந்தாங்க, தாத்தாவும் அப்படிதான் இருந்தாங்க. இந்த பிரச்சனை ஊர்ல இருக்கிற வழக்கெல்லாம் தீர்க்கிறது சிலருக்கு வம்சாவளி சாபமாக கூட இருக்கும். ஆனா கர்த்தர் உங்களை அதிலிருந்து கிருபையாய் கைகளை எல்லாரும் தட்டி, ஆண்டவரே இந்த பாடலை பாடி என்னை நம்புங்க ஆண்டவரே, எங்களை நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதை குறித்த ஒரு விசேஷித்த ஞானத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உங்களை தவிர வேற யாராலும் தர முடியாது. ஓ ஓ நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை சத்தமா நம்புங்கப்பா ஆராதிப்பே உம்மை. இப்ப சேர்ந்து சொல்லுங்க, உங்க பிள்ளை
பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். நானும் பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். வெறும் சேலை கூட்டம் ஒன்றை சொல்லுவோம், பெரும் சேலை கூட்டம் ஒன்றை நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே. உங்க இறக்கம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. நம்புங்கப்பா, நம்புங்கப்பா, நம்புங்கப்பா. ஜெபிக்கிறவங்க ஜெபித்து கொண்டே உங்க பிள்ளைனா. பாடுறவங்க பாடு, ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணு. இந்த 7 நாட்கள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள ஒரு அற்புதத்தை பார்க்கணும் ஆண்டவர். உங்க அதிசயமான கரத்தை நான் பார்க்கணும் ஆண்டவர். தேவனே, என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். என்னுடைய கசடுகள் எல்லாம் மாறட்டும், என்னுடைய குணங்கள் எல்லாம் மாறட்டும், எனக்குள்ளே இருக்கிற தேவையற்ற குணங்கள் எல்லாம் வெளியே போகட்டும். சொல்லும் உங்க பிள்ளைனா. நானும் பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும். நானும் பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும். பெரும் சேனை சேனை கூட்டம் நிறுத்தணும். நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே. நம்புங்கப்பா, 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 நம்புங்கப்பா எங்களை. ஆராதிப்பே. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, எங்களை ஈசோப்பினால் கழுவி சுத்திகரி, அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். ஒரு கரைதிரையற்றவர்களாய். என் மகன் ஞானமாய் நடக்கிறான், என் மகன் ஞானமாய் நடக்கிறான். ஊருக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே, சொந்தங்களுக்குள்ளே இந்த பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய ஞானம் எங்கிருந்து வந்துச்சு? இந்த பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய ஞானம் எங்கிருந்து வந்துச்சு? அப்படி எங்களை குறித்து அந்நியர்கள் சொல்லுகிற அளவிற்கு எங்கள் பிள்ளைகளை புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருந்தாலும் பாம்புகளை போல வினாவுள்ள வாக்குற கர்த்தர் இந்த 7 நாட்கள் ஜெபத்துல நீங்க உருவாக்கணும், நீங்க உருவாக்கணும். சத்தமா என்ன உருவாக்கணும்? என் பிள்ளைகளை உருவாக்கணும், என் குடும்பத்தை உருவாக்கணும், என் கணவனார உருவாக்கணும், எங்க மனைவியை உருவாக்கணும். தேங்க்யூ ஜீசஸ். அந்த கிருபை எங்க எல்லாருக்கும் தாங்க ராஜா, தாங்க ஆண்டவரே. உலகத்துல இருக்கிற பிள்ளைகள் எப்படி ஞானமா இருக்கிறாங்க, அதை விட 10 மடங்கு சன்னதரன். அந்த ஸ்பாட்ல நீர் கல்விமானின் நாவை கொடுக்கிற கர்த்தர், நீர் கல்விமானின் நாவை கொடுக்கிற கர்த்தர், காலைதோறும் எழுப்புகிற கர்த்தர். இப்பொழுது இந்த முதல் நாள் இரக்கம் செய்யும் வரை கூட்டத்தில் வந்திருக்கிற கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த கல்விமானின் நாவு இப்பொழுது கடந்து வரட்டும். அந்த பிரச்சனையை கையாளக்கூடிய பவர் இப்ப பிள்ளைகளுக்குள்ள வரட்டும். அந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த மகிமை இப்பொழுது தலையின் மேல கரங்களை வைத்து ஜெபிக்கும் போது அப்படியே நடக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அந்த விசேஷித்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. பெசலேலுக்கு கொடுத்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. சாலோமனுக்கு கொடுத்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே.
அந்த தம்பிக்கு கொடுங்க, தங்கச்சிக்கு கொடுங்க, குடும்பத்தை நடத்தக்கூடிய அந்த மகளுக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகிறதற்கு இப்பொழுது அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய அந்த ஞானம், அதை கையாளக்கூடிய அந்த ஞானம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும், ஹல்லேலூயா, ஆண்டவரே, அந்த வாலிப தங்கச்சி, அந்த வாலிப தம்பி எந்த சூழ்நிலைக்குள்ள இருக்கிறானோ அந்த சூழ்நிலையை ரொம்ப அழகா கையாளக்கூடிய அந்த விசேஷித்த ஞானம் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே, உண்டாகட்டும் ஆண்டவரே. பிரமிக்கணும்பா, பிரமிக்கணும்பா, பிரமிக்கணும் ஆண்டவரே. சாலமோன் ஃபர்ஸ்ட் டைம் அந்த குழந்தைய குறிச்ச ஆண்டவரே அந்த காரியத்தை சொல்லும் போது சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் பிரமிச்சது மாதிரி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபனுடைய ஞானத்தை பார்த்து அவங்க பிரமிக்கணும். தங்கச்சியினுடைய ஞானத்தை பார்த்து பிரமிக்கணும். எங்க பிள்ளை குடும்பத்தை நடத்துகிற அந்த ஆண்டவரை ஞானத்தை பார்த்து நாங்க எல்லாரும் பிரமிக்கணும். பேதைகளை ஞானி ஆக்குகிற கர்த்தர், ஞானி ஆக்குற, இதெல்லாம் எங்க தலை மேல ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை எல்லாரும் தட்டி, கரங்களை எல்லாரும் தட்டி, thank you Jesus, hallelujah. ஆண்டவர் எதை வேணும்னாலும் நமக்கு தருவார், எதை வேணும்னாலும் கர்த்தர் தருவார். ஆண்டவரிடத்திலே கேட்கிற ஒருவரையும் கர்த்தர் வெறுமையாய் அனுப்பவே மாட்டார். இந்த 7 நாட்களில் நீங்க என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாமே ஒரு நாள் உங்களுக்குள்ள ஒர்க் ஆகும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஏன்னா உங்களை ஜெபிக்க வைக்கிறவர் கர்த்தர், உங்களை ஜெபிக்க வைக்கிறவர் ஆண்டவர். உங்க மனசுக்குள்ள இப்படி ஒன்று, எனக்கு இப்படி நான் இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு ஆசை வந்துச்சுன்னா உடனே அதை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே, இதை செய்யறதுக்கு எந்த தகுதி என்னிடத்துல இல்லை, ஆனா என்ன நீங்க அப்படி மாத்துறதுக்கு நீர் வல்லவராக இருக்கிறீர். அதெல்லாம் ஒரு நாள் ஒர்க் அவுட் ஆகும். ஏனென்றால் நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். சகரியா இளம் வயது மனைவியோடு இருக்கும்போது ஒரு குழந்தைக்காக ஜெபித்த ஜெபத்தை வயது சென்று இனி குழந்தையே பிறக்காது என்கிற நம்பிக்கை முற்றும் அற்றில் போய் தான் ஜெபித்த ஜெபத்தையே மறந்து அதை நம்பாமல் அதை விட்டு கர்த்தரை நேசிக்கிற அந்த மனுஷனுக்கு அந்த வயதான காலத்துல கர்த்தர் முதல்ல என்ன தரிசனமானார்னா சொல்லும்போது சொல்கிறார், உன் ஜெபத்தை நான் கேட்டேன், உனக்கு ஒரு பிள்ளையை நான் தருவேன். அப்போ ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை மறக்கவே மாட்டார். நம்முடைய ஜெபமெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே தூபமாய் இருக்கிறது. கண்டிப்பாக அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. நாட்கள் ஆனது, நீடித்து போனது, அது வரவில்லை என்று பயப்பட வேண்டாம். சகரியாவை நினைத்த கர்த்தர் நிச்சயமாய் உங்களை நினைப்பார். உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்த ஜெபம் கேட்கப்படும். உங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபித்த ஜெபம் கேட்கப்படும். உங்களுக்காக நீங்கள் ஜெபித்த ஜெபம் கேட்கப்படும். சீக்கிரமாய் அதற்கு வல்லமையை கர்த்தர் கொடுத்து உங்கள் கண்களை பிரமிக்கிற அளவிற்கு அந்த ஜெபம் கிரியை செய்கிற காலம் வரப்போகிறது. நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்டது கிரியை செய்கிற காலம் வரப்போகுது. அதனால கேளுங்க, கேளுங்க. இந்த 7 நாட்களும் கேளுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. இந்த முதல் நாள் அப்படிதான் கேட்க போறோம். ஆண்டவரே, எனக்காக அடாத வழக்கில் தலையிடாதபடி என்னை கிருபையாய் காத்து கொள்ளும். என்னால் ஒரு சண்டை என் வீட்டுக்கு வரக்கூடாது. நான் எந்த பிரச்சனையை இழுத்துட்டு வரக்கூடாது. நான் இனி தப்பு பண்ணிட்டேனேன்னு நான் ஃபீல் பண்ணவே கூடாது. அந்த அளவிற்கு எனக்கு ஞானத்தினால் என்னை நிரப்புகிற கர்த்தர். அப்படிதான் நடக்க போகுது. சீக்கிரமா நீங்க சாட்சி சொல்லுவீங்க. இந்த நாள் உங்களுடைய மனதிலே குறிக்கப்படுகிற ஒரு நாளாய் மாறும். உங்களுடைய வாழ்க்கையிலே இது எழுதப்படுகிற நாளாய் மாறும். இதற்கு பிறகு எந்த இடத்துலையும் நான் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டனே, இப்படி நான் ஏமாந்துட்டனே அப்படின்னு நீங்க சொல்லாதபடிக்கு கர்த்தர் உங்களை அனைத்து இடத்திலையும் காத்து யூகித்து செய்யக்கூடிய அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தருவாராக. ஹல்லேலூயா. அலங்கத்தை கட்டுவதற்காக தேவனுடைய மனுஷன் அந்த ராஜாவினிடத்திலே அனுமதி கேட்டுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா சன்பல்லாத்து, தொபியா, கேஷேம், உள்ளுக்குள்ளே பிரச்சனை எல்லாம் இருக்குது. அவங்க கை சலைத்து போகுது. ஆனாலும் அது எல்லாவற்றையும் ஞானமாய் செய்து அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கிற அந்த பவரை கர்த்தர் அந்த தேவ மனுஷனுக்கு கர்த்தர் தந்தார். அந்த கிருபையை நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தருவார். உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் தருவார்.
ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசின ஒரு வார்த்தை ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனம். அந்நாளில் உன் தோளில் இருக்கிற அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அந்நாளிலே உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே. அந்நாளிலே உன் தோளில் இருந்து அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவனுடைய நுகமும் நீக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்தினுடைய இந்த முதல் நாள் ஆண்டவர் நாம் அனைவருக்கும் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, உன் தோளின் மேல் இருக்கிற அவனுடைய நுகம் நீக்கப்படும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் தோள் மேல் இருக்கிற நுகத்தை கர்த்தர், நுகத்தடிகளை மாற்றுகிற கர்த்தர், அந்த நுகத்தை நீக்கி போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவன் நுகத்தை, ஒருவேளை உங்களுடைய எதிராளிகளாக இருக்கலாம், சத்துருவினால் வைக்கப்பட்ட நுகமா இருக்கலாம், பரம்பரையாய் வைக்கப்பட்ட நுகமா இருக்கலாம். ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு சுமை உங்களுடைய கழுத்திலே உங்களுடைய வாழ்க்கையை அழுத்தி கொண்டே இருக்கலாம். பல நாட்களாக யார் முயற்சி எடுத்தும் அதை எடுக்க முடியாமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த 7 நாட்கள் ஜெபம் முடியும் போது உங்கள் கழுத்திலே இருக்கிற அந்த சுமை, பல நாட்களாக சுமந்து கொண்டிருக்கிற சுமை, பல ஆண்டுகளாக சுமந்து கொண்டிருக்கிற அந்த சுமையை நீக்கி போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த கடன் சீக்கிரமாய் நீங்க போகிறது, அந்த வியாதி சீக்கிரமாய் நீங்க போகிறது, அந்த மன அழுத்தம் சீக்கிரமாய் நீங்க போகிறது. ஹல்லேலூயா. அந்த சுமையை நீக்கி போடுகிற கர்த்தர் நம்மத்திலே அசைவாடுகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய சுமைகளெல்லாம் இறக்கி வச்சு நம்முடைய கழுத்திலிருந்து நம்மை அழுத்துகிற பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். பொதுவாக இந்த இடத்துல நுகம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, 2 மாடுகள் தனக்கு மேல் வைக்கப்படுகிற அந்த பாரத்தை சுமக்கிறதுக்கு முதலிலே அதனுடைய கழுத்தில் மாட்டப்படுகிறதுக்கு பேர் தான் இந்த நுகம். நுகம் என்கிறது ஒரு பெரிய கட்டை மாதிரி இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த கட்டையை முதல்ல 2 மாடுகளுடைய கழுத்தில் வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு மேல் வந்து இந்த விவசாயத்தில் உழுகிறது, மேலே வந்து பாடை மாதிரி கட்டி அதுக்கு மேலே பொருட்களை ஏற்றி கொண்டு போவது, அதுதான். ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாடுகளுடைய கழுத்தில் ஒரு நுகத்தை மாட்டிட்டாங்கன்னா, எஜமானன் மாட்டினதற்கு பிறகு அது என்னதான் ட்ரை பண்ணாலும், எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அந்த மாடுனால அந்த சுமையை வெளியே எடுக்கவே முடியாது. யார் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த மாட்டுக்கு மாட்டின அந்த எஜமானன் அதை இனி இரவில் வந்து ஷெட்டில் தூங்க வைக்கும்போது அந்த சுமையை தூக்கி அந்த நுகத்தை தூக்கி கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மாடை அவர் ஃப்ரீயாக விட முடியும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில சுமைகளை வந்து நம்ம வருத்தப்படுகிறதுனால நம்ம எடுத்துட முடியாது, நம்முடைய தலையை அசைக்கிறதுனால எடுத்துட முடியாது. சில சுமைகள் வந்து உங்களுடைய கழுத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கும், பல நாட்களாக முயற்சி எடுத்து, பல வருடங்களாக முயற்சி எடுத்து, சிலரால் அதிலிருந்து வெளியே வரவே முடியாமல் இருந்திருக்கும். நான் இவ்வளோ பெரிய கடனில் இருக்கிறேன், நான் இவ்வளோ பெரிய போராட்டத்தில் இருக்கிறேன், ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் ட்ரை பண்ணுறேன், எப்படியாவது அந்த சுமை என்னை விட்டு மாறணும். ஆனால் மாறவே மாறாது. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், கர்த்தர்
கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னதமான கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் கடந்து வரும். ஆண்டவரை தவிர வேறு ஒருவராலும் அந்த சுமையை எடுக்கவே முடியாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த ஜெபத்திலே ஆண்டவருடைய அபிஷேகத்தை உங்கள் மேல் அனுப்பி, அது எத்தனை ஆண்டுகளுடைய நுகமா இருந்தாலும் அந்த முகத்தை முறித்து போடுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஸோ நீங்கள் முயற்சி எடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை. முயற்சி எடுக்கும்போது உங்களுக்கு வருத்தத்தின் மேல் வருத்தம் அதிகமாகத்தான் செய்யும். பாருங்க, ஒரு கழுத்தின் மேலே ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு ஏதாவது ஒரு கட்டு போட்டுட்டாங்கன்னா அது தன்னிடத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அது எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது அவங்கள காயப்படுத்தும். அது அந்த மிருக ஜீவனை சோர்வுக்குள்ளாக்கும். அதே போல சில பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆவதற்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அது உங்களை என்ன பண்ணும்னா உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும், உங்களை சோர்வுக்குள்ளாய் மாற்றிவிடும். சில நுகங்களை மனிதர்களால கண்டிப்பாக எடுத்து விடவே முடியாது. ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய எஜமானனாகிய இயேசு அவருடைய துணையோடு அந்த நுகத்தை எடுத்து போடுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை இதேதான் என்னுடைய வாழ்க்கை பாஸ்டர், ஒரு மிருக ஜீவன் எப்படி கழுத்திலே மாட்டப்பட்ட நுகத்தை எடுக்க முடியாம போராடுகிறதோ அதே போல நான் ரொம்ப போராடிட்டு இருக்கிறேன். எடுக்கணும், எப்படியாவது எடுக்கணும். ராத்திரி பகலா வேலை செஞ்சா எடுக்க முடியுமா, இவங்கள்ட்ட போனா எடுக்க முடியுமா? ஒருவேளை நீங்கள் அந்த முயற்சியை எடுத்து சோர்ந்து போய் இன்றைக்கு உடஞ்சு போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனா நான் நம்புகிறேன், இன்றைக்கு அந்த நுகத்தை கர்த்தருடைய கரத்திலேயே கொடுக்க போகிறோம். அந்த பிரச்சனையை ஆண்டவருடைய கரத்திலேயே கொடுக்க போகிறோம். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, என்னால இந்த நுகத்தை எடுக்க முடியாது, ஆனால் நான் ஆராதிக்கிற கர்த்தர் இந்த நுகத்தடியை என்னிடத்திலிருந்து எடுத்து போட்டு என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஒவ்வொருவரும் கைகளை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண போகலாம். ஆண்டவரே, என்னுடைய நுகத்தை எடுத்து போடுவதற்கு உங்களால முடியும். இந்த நுகம் என்னை வருத்தப்படுத்துது, இந்த நுகம் என்னை சோதனைக்குள்ளாக மாற்றுகிறது. இந்த நுகத்தை எடுத்து போடுறதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், எத்தனை முயற்சி எடுத்தேன், ஆனால் நான் தோற்று போய் வந்திருக்கிறேன். என்னுடைய பேச்சு தோற்று போயிச்சு ஆண்டவரே, என்னுடைய பலம் தோற்று போயிச்சு ஆண்டவரே, என்னுடைய உழைப்பு தோற்று போயிச்சு ஆண்டவரே. ஆனால் இப்பொழுது இந்த இரக்கம் செய்யும் வரை ஜெபத்திலே உங்க முகத்தை நோக்கி பார்க்கிற நீங்க ஒரு கை வச்சா, நீங்க உங்க அபிஷேகத்தை அனுப்பினா, ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அந்த நுகம் எடுக்கப்படும் என்று நான் நம்புகிறேன். இந்த 7 நாட்கள் ஜெபம் முடிகிறதற்குள்ள அந்த நுகம் இயேசுவின் நாமத்தினால, உங்க நாமத்தினால இப்போ அந்த வல்லமையை அனுப்புங்கப்பா, அந்த மகிமையை அனுப்புங்கப்பா, அந்த அபிஷேகத்தை அனுப்புங்கப்பா. ஹல்லேலூயா. கட்டுகளை உடைக்கிற உம்முடைய வல்லமை, கட்டுகளை உடைக்கிற உம்முடைய வல்லமை பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே அந்த நுகம் முறிந்து விழுவதாக, அந்த நுகம் முறிந்து விழுவதாக இயேசுவின் நாமத்தினால. இனி அந்த பாரம் இல்லை, இனி அந்த சுமை இல்லை. பல ஆண்டுகளாக சுமந்து கொண்டிருக்கிற அந்த நுகம் இன்றைக்கு முறிந்து விழுகிறதற்காய், எடுக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். நுகங்களை முறிக்கிறவர் நம்முடைய கர்த்தர். ஆண்டவர் நம்முடைய நுகங்களை முறிக்க போகிறார். அப்போ கண்டிப்பாக ஒரு உதவி என்கிற ஒன்று தேவைப்படும். அப்போ நம்முடைய மனசில் நம்ம மறக்காம இருக்க வேண்டியது ஒன்று என்னன்னா, சில காரியத்தை ஆண்டவர் மட்டும்தான் நம்முடைய தோளில் இருந்து எடுக்க முடியும். அதனால் நீங்கள் இந்த 7 நாட்களும் உறுதியாக பிடிச்சி நீங்கள் என்ன ஜெபிக்கணும்னா, நீங்கள் முயற்சி எடுக்கிறத அப்படியே விட்டுட்டு கர்த்தர் கரத்தில் கொடுத்து நீங்கள் உடைங்க. ஆண்டவரே, அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உபவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை ரொம்ப தேட ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக நான் நம்புகிறேன், நீங்கள் ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்த அந்த நுகம் நிச்சயமாய் முறியும் என்கிறதுலே சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா.
போராடுகிறத குறைச்சிக்குங்க, போராடுகிறத ரொம்ப விட்டுருங்க. ஆனால் சரணடைகிறத நீங்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னதான் செஞ்சாலும் போராடிட்டே இருப்பாங்க. அவங்க ஏதாவது முயற்சி எடுக்கலாமே, ஏதாவது செய்யலாமே. இல்லை, மாடுனால நுகத்தை கண்டிப்பாக எடுக்க முடியாது. எஜமானனால தான் நுகத்தை எடுக்க முடியும். உங்களுடைய மனதில் ஸ்ட்ராங்காக நீங்கள் டிசைட் பண்ணணும். சில பிரச்சனைகளுக்கு முடிவு கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும். அவர் எழும்புவார், அவர் கிரியை செய்வார், அவர் ஆளுகை செய்வார். அவரே உடைத்து போடுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது விசேஷமாக வேதத்திலே 3 விதமான நுகங்களை ஆண்டவர் முறித்தார். இந்த நுகத்தினுடைய 3 விதமான செயல்பாடுகள். இந்த நுகம் அப்படின்றது ஒரு மனுஷனை என்ன பண்ணும், அதை முறிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 1, முதலாவதாக ஒரு நுகத்தை குறித்து நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். தீர்க்கதரிசியினுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியாளாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போதும் என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாய் கொள்ள வந்தான் என்றான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றாள். போதும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் வேதத்தில் ஒரு குடும்பத்தின் மேலே ஒரு நுகம் ஒன்று இருக்கிறது, கடன் என்கிற நுகம். அப்போ தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்றாங்க, இந்த மாதிரி என்னுடைய கணவனார் இருந்தார், அவர் ரொம்ப நல்ல மனுஷன்தான், அவர் நல்ல ஊழியம் செய்தவர் தான், ஆனால் எதேர்ச்சியா என்னுடைய குடும்பத்தில் கடன் வந்துருச்சு. இப்போ நானும் இந்த பிள்ளைகளும் இந்த கடலினாலே பாதிக்கப்படுகிறோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு தீர்க்கதரிசியின் இடத்துல போய் நிற்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நுகம் சிலருடைய வாழ்க்கையில இருக்கிற நுகம் அவர்களுக்கும் அந்த நுகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அது அவர்களாலே உண்டானது அல்ல, அதற்கு காரணம் அவர்களும் அல்ல. இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் சில நுகங்கள் காரணமே இல்லாமல் நீங்கள் செய்யாத தவறுக்காக, நீங்கள் பண்ணாத ஒரு காரியத்திற்காக ஒரு நுகம் உங்களுடைய கழுத்தின் மேல் மாட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எந்த நுகத்தை உடைப்பேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய பிரச்சனை அல்லாமல் இருக்கிற நுகத்தை கர்த்தர் முறித்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயம் கலங்கலாம், நான் ஏன் இதை சுமக்கணும், நான் எதுக்கு இதை பண்ணணும், நான் தான் இதுக்கு ஒன்றுமே செய்யலையே, என்ன வம்படியா அந்த இடத்துல சிக்க வச்சுட்டாங்க, என்ன மாட்ட வச்சுட்டாங்க. யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட இருதயத்தோட இருக்கலாம். எனக்கு தெரியாது, இதனுடைய விளைவு எனக்கு தெரியாது, நான் ஒரு வெகுளி, என்னுடைய தலையின் மேல் இது வைக்கப்பட்டிருக்கிறது. நுகம் என்கிறது அவர்கள் ஆசைப்பட்டு, அவர்கள் விருப்பப்பட்டு, அவர்கள் செய்கிற தவறினால் உண்டாறது அல்ல. யாரோ ஒருத்தர் செய்த தவறுக்காக துக்கத்தை சுமப்பதுதான் அந்த நுகம். அந்த நுகத்தை நீங்க சுமந்துட்டு இருக்கலாம். உங்க முன்னோர்கள் செய்த, அப்பா அம்மா செய்த, உங்க கூட பிறந்தவங்க செய்த ஏதோ ஒரு பாரம் உங்கள் தலையின் மேல் ஏறி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, அந்த நுகத்தை முறிக்கிற அபிஷேகம் இன்றைக்கு இந்த முதல் நாள் கடந்து வருகிறது. நான் நம்புகிறேன், உங்களுடைய தலையின் மேல் மனிதர்களால் வைக்கப்பட்ட, குடும்பத்தால் வைக்கப்பட்ட அந்த நுகங்களை கர்த்தர் எடுத்து போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய கரம் அதை செய்ய போகிறது. இனி அந்த காரியத்திலே ஆண்டவர் ஒரு விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். இனி உங்களுடைய மனது சோர்ந்து போவது இல்லை. அந்த காரியத்தை நினைக்கும் போது காரணமே இல்லாமல் நான் தண்டிக்கப்படுகிறேனே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், காரணமே இல்லாத அனைத்து காயங்களையும் இந்த 7 நாட்கள் ஜெபத்திலே
கர்த்தர் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எந்தெந்த நபர்களெல்லாம் காரணமே இல்லாமல் தண்டிக்கப்படுகிறீர்களோ, காரணமே இல்லாமல் நஷ்டப்பட்டீர்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய நஷ்டத்தை லாபகரமாய் மாற்றி அந்த மனிதர்கள் வைத்திருக்கிற நுகத்தை நான் முறித்து போடுவேன். நான் விருப்பப்படாமல், ஆசைப்படாமல், நான் ஒன்றும் செய்யாமல் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற நுகத்தை என் தேவன் முறித்து போடுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அப்பாவை பார்த்து, எஸ், நம்முடைய முன்னோர்களுடைய சாபங்களை உடைக்கிற கர்த்தர் வந்திருக்கிறார். ஆமேன். காரணமே இல்லாமல் வைக்கப்பட்டிருக்கிற அந்த நுகத்தை கர்த்தர் இன்று முறிக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஏன் வருத்தப்படுறேன், நான் ஏன் கஷ்டப்படுறேன்? ஹல்லேலூயா. நான் ஒண்ணுமே பண்ணலையே. கர்த்தருடைய கரம் அதை செய்து முடிக்க போகிறது. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ண கர்த்தர் அதை செய்ய போறாரு. ஆமேன். இனி காரணம் இல்லாத காயங்கள் நமக்கு வருவது இல்லை. காரணம் இல்லாத காயங்கள் நமக்கு வருவது இல்லை. சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு செய்க வல்லவர், எனக்கு செய்ய வல்லவர், எனக்கு ஜெபிக்க அது மாறுகிறது. ஆமேன். யாரால் வைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அதை முறித்து அதை நிமிர்ந்து உங்களை நடக்க பண்ணுகிற கர்த்தர். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என்னுடைய தவறில்லாமல் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற நுகத்தை முறிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. தவறு செய்யாமல் தண்டிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த ஜெபத்திலே விடுதலையாக்க போகிறார். உங்களுடைய சொந்தங்கள் யாராவது ஒருவர் தவறு செய்யாமலே தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். காரணமே இல்லாமல் அவர்கள் ஒருவேளை சில இடங்களிலே மாட்டிக்கொண்டிருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் அவர்களை சீக்கிரமாய் கர்த்தர் விடுதலையாக்குவாராக. நம்ம ஜெயிலில் நம்ம சில நேரங்களில் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா அங்கே நிறைய மனிதர்களை சந்திக்கும் போது நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? காரணமே இல்லாமல் ஜெயிலில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த பிரச்சனைக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இருக்காது. அவர்கள் அந்த இடத்துல சும்மா நின்றுருப்பாங்க, ஆனால் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காரணம் இல்லாமல் தங்களுடைய கழுத்தின் மேல் நுகங்கள் வைக்கப்பட்ட நிறைய பேர். இந்த சத்தத்தை கேட்கிறவங்க நீ யாராவது ஒருத்தர் அப்படி இருக்கலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் ஒன்று செய்கிறவர், காரணம் இல்லாமல் என் மேல் வைக்கப்பட்டிருக்கிற நுகத்தை முறிக்கிறதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். உங்கள் மேல் பொறாமைப்பட்டு சிலர் வைத்திருக்கலாம். உங்களுக்கு தெரியாத ஒரு நபர்களால் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த மாதம் கிளியர் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சரி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் முன்னோர்கள் செய்த தவறுகளின் நிமித்தமாய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த நுகத்தை இந்த 7 நாட்கள் ஜெபம் கண்டிப்பாக முறியடிக்கும். இனி அந்த பாரம் உங்களுடைய கழுத்தின் மேல் இருப்பது இல்லை. கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும், அந்த பிள்ளை மேலே இறங்கட்டும். அந்த சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது கடந்து போ. நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அந்த வாக்குத்தத்தம் வரும்போது ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விடுதலை கொடுக்கிற கர்த்தர், விடுதலை கொடுக்கிற கர்த்தர், விடுதலை கொடுத்துகிற கர்த்தர், என் மேல் இருக்கிற நுகத்தை முறிய பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. போலிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. போலிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. சொல்லுவோம், இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பெந்தெக்கோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு
வாரங்களினாலே கைகளை மேல தட்டி பொழிந்திடும் அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஹல்லேலூயா. உங்கள் கழுத்தில் இருக்கிற நுகங்களை முறிக்கிற கர்த்தர். நம்பர் 1, இந்த நுகத்தினுடைய முதல் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய அனுமதியே இல்லாமல் நான் செய்யாத தவறுக்காக எனக்கு சுமத்தப்படுகிறதுனுடைய பேர் தான் நுகம். எனக்கு விருப்பம் இல்லாம, எனக்கு ஆசை இல்லாம, நான் விருப்பப்படாத, என்னுடைய கண்ட்ரோலுக்கு மிஞ்சி ஒரு மாடு இருக்கு அப்படின்னு சொன்னா, அது இஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு அது செய்த தவறுக்காக கழுத்துல மாட்டப்படுகிறது நுகம் அல்ல. யாரோ ஒருவர் தன்னுடைய ஆதாயத்திற்காக, தன்னுடைய வருமானத்திற்காக வலுக்கட்டாயமா பிடிச்சு அதனுடைய கழுத்தின் மேல் வைக்கப்படுகிறது தான் நுகம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நுகத்தை நான் உடைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யாரா வேண்டுமென்றால் இருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் போது நீங்க சொல்லலாம், எனக்கு தான் பாஸ்டர், என்னுடைய விருப்பமே இல்லாம என் தலை மேல ஒரு நுகம் வைக்கப்படுகிறது. நான் செய்யாத தவறுக்காக ஒன்று வைக்கப்பட்டுருச்சு. ஒரு பிரச்சனையை நான் சந்திச்சு போயிட்டு இருக்கிறேன். அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நான் அதுக்கு விருப்பப்படலை. யாரோ ஒருத்தர் செஞ்சதற்காக நான் தண்டிக்கப்படுகிறேன். என்னுடைய தகப்பனார் செய்ததற்காக நான் தண்டிக்கப்படுகிறேன். நான் நல்லவன் தானே, என் குடும்பத்துக்கு எதுக்கு வரணும், எனக்கு எதுக்கு வரணும், நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? ஆனால் நான் நம்புகிறேன், இல்லை, அந்த நுகம் யாரால் வைக்கப்பட்டாலும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஜெபத்தில் ஆணித்தரமாக வாக்கு கொடுக்கிறார், அந்த நுகம் முறிக்கப்படும். உங்களுடைய அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்டிருக்கிற அந்த பிரச்சனைகள் எடுக்கப்படும். நீங்கள் காரணம் இல்லாமல் சிக்கி கொண்டிருக்கிற அந்த சிக்கல்களிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய நாலேஜே இல்லாமல் உங்களை துரத்தி கொண்டிருக்கிற பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவேன். சத்தமாய் ஆமேன் ஆமேன் என்று சொல்ல சொல்ல அந்த அற்புதம் நடப்பதாக நடப்பதாக நடப்பதாக. ஹல்லேலூயா. நீங்கள் காரணம் இல்லாமல் உங்களை சிக்க வைத்திருக்கிற அந்த சிக்கல்களிலிருந்து அந்த நுகத்தை கர்த்தர் முறிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இனி பாரத்தோடு நீங்கள் அதை செய்வது இல்லை. இனி மன துக்கத்தோடு அந்த காரியத்தை செய்வதில்லை. கர்த்தர் அந்த நுகத்தை முறிக்கிறார். இனி யாரும் உங்கள் கழுத்தின் மேலே அப்படிப்பட்ட ஒரு சுமையை சுமத்த முடியாது. நீங்கள் செய்யாத தவறுக்காக உங்கள் மேல் சுமத்த முடியாத வரைக்கும் கர்த்தர் ஒரு பெரிய பாதுகாப்பை கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக நம்முடைய நுகத்தை முறிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த நுகம் அப்படின்றது என்ன? நம்பர் 1, முதலாவது நுகம் என்கிறது என்ன அப்படின்னா, என்னுடைய விருப்பமே இல்லாமல் நான் செய்யாத தவறுக்காக என்மேல் வைக்கப்படுகிற ஒன்று, என்னுடைய நாலேஜே இல்லாமல் வைக்கப்படுகிற ஒன்று தான் நுகம். அதை கர்த்தர் முறிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்து சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அடுத்த வசனம். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த நுகம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனை கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு சக்தி தான் நுகம். இந்த மாடுக்கு இந்த நுகத்தை மாட்டிட்டாங்கன்னு சொன்னா அவ்வளோதான். அதற்கு பிறகு அது எந்த இடத்துல திரும்பணும் அப்படின்றத யார் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, அந்த எஜமானன் தான் டிசைட் பண்ண முடியும்.
அந்த 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 மாடுனால அந்த நுகம் மாட்டப்பட்டிருக்கிற அந்த மிருக ஜீவன்களால் அதால் டிசைட் பண்ண முடியாது. ஒருவேளை புல் சாப்பிடணும் அப்படின்னு அது ஆசைப்படுது, தண்ணி குடிக்கணும்னு அவர் அதை ஆசைப்படுது அப்படின்னு சொன்னால், நுகம் மாட்டப்படுவதற்கு முன்னாடி தான் ஆசைப்பட்டா போய் அது புல் சாப்பிடலாம், தான் ஆசைப்பட்டா போய் தண்ணி குடிக்கலாம். ஆனால் நுகத்தை கழுத்தில் மாட்டினதற்கு பிற்பாடு அது ஆசைப்பட்டாலும் விருப்பப்பட்டாலும் அதனுடைய எஜமானன் மனதில் ஆசைப்பட்டாதான் அந்த மாட்டினால தண்ணி குடிக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற அடுத்த பெரிய சுமை என்ன அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிற சுமை. நீங்க இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களால் இதுவரையிலையும் சுயமா எதையுமே செய்ய முடியாம இருக்கலாம். நானும் அப்படித்தான் சில நேரங்களில் நினைப்பேன், ஆசைப்பட்டது எதுவுமே நான் செய்ய முடியாது, விருப்பப்பட்டது எதையுமே பண்ண முடியாது. நம்ம இதை பண்ணலான்னு நினைச்சா உடனே ஒரு கண்ட்ரோல், அப்படின்னா இன்னொருத்தருக்கு கீழே அடங்கி இருக்கிற கண்ட்ரோல் அல்ல. சில இடத்துல நம்ம நிறைய பேர் அடிமைகளாகவே மாற்றப்படுகிறோம். சுயாதீனம் இல்லாமல் ஒரு மனசோட சேர்ந்து செய்ய முடியாம ஒரு கண்ட்ரோலுக்குள்ள. பாருங்க, பேக்கெட்டில் பணம் இருக்கும், ஊதாரியாய் நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சிலருக்கு தேவைக்கு கூட அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண முடியாது. என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஒரு கண்ட்ரோல். இல்லைப்பா நீ செலவு பண்ண முடியாது, நீ இதை செலவு பண்ணிட்டேன்னா அடுத்து அந்த பிரச்சனைக்கு நீ என்ன பண்ணுவ, அப்படியே இறுக்கி பிடிச்சிருக்கிறது. இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த மனுஷனை என்ன பண்ணுது அப்படின்னா, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பொல்லாத ஆவி அவனை கையில் அப்படியே பொம்மை மாதிரி வச்சு விளையாண்டுட்டு இருக்கு. அவனுடைய கையில கட்டிருக்கிற சங்கிலிகளை அது உடைச்சி எறிகிறது. அவன் கைகளினால் தன்னை காயப்படுத்தி கொள்ளுகிறான். அவனை யாருமே பார்க்க முடிகிறது இல்லை. அவன் பிசாசு பிடித்தவனாய் கல்லறைகளிலே அவனுக்கு சுயமா வீட்டில் படுக்கலான்னு தோணும், நல்லா சாப்பிடலான்னு தோணும். தன்னுடைய சுய நினைவு அவனுக்கு திரும்பும் போது அவன் ரொம்ப நல்லா வாழணும், நம்ம குளிச்சு இந்த நகத்தெல்லாம் வெட்டி நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பான். ஆனா அந்த பிசாசு அவனுக்குள்ள வரும்போது அவனால சுயமா இல்லாதபடி அதை அவனை கண்ட்ரோல் பண்ணிருச்சு. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன் கழுத்தின் மேல் இருக்கிற நுகத்தை முறிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த முதல் நாளிலே கர்த்தர் இரண்டாவதாக ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் நீங்க அந்த சூழ்நிலையிலே வந்திருக்கலாம். ஏதோ ஒன்று உங்களை இருக்க பிடிச்சிருக்கலாம், உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கலாம். எனக்கு ஃப்ரீனஸே இல்லை பாஸ்டர், எனக்கு ஒரு விசாலமே இல்லை பாஸ்டர், என் மனதை அடக்கி வச்சிருக்காங்க, என் பிள்ளை அடிமையா இருக்கிறான், நான் அடிமையா இருக்கிறேன், என் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் அடிமையா இருக்கிறார்கள், நான் எதையுமே செய்ய முடியாதா, அவ்வளோதான் எனக்கு ஆசீர்வாதமா, விருப்பப்படுகிற எதையுமே நான் வாங்க முடியாதா, இப்படியெல்லாம் உங்க மனசு நினைக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், சீக்கிரத்திலே ஆண்டவர் உங்களை ஃப்ரீ பண்ணி கர்த்தர் விட போகிறார். கர்த்தர் அந்த கண்ட்ரோல் இருந்து கர்த்தர் உங்களை கையில் தூக்கி கர்த்தர் எடுக்க போகிறார். நான் நம்புகிறேன், நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிற நாட்கள் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஆமேன். உங்களுடைய இருதயம் ஆசைப்படுவது போல் இருக்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் தருவாராக. ஏதோ ஒரு காரியத்தினாலே, ஒரு பலவீனமாக இருக்கலாம், ஒரு பிள்ளைகளுடைய பிரச்சனையாக இருக்கலாம், எது உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கணும்னு நினச்சாலும் அப்படியே உங்களை அது கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம். பாருங்கள், சிலர் இன்னைக்கு கல்யாண வீட்டில் எல்லாரையும் சொந்தக்காரங்களை எல்லாரையும் பார்ப்பாங்க. பார்க்கும்போது எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு சிரிக்கலான்னு தோணும். ஆனால் இவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா சிரிக்கவே முடியாது. உள்ளுக்குள்ளே ஒன்று சொல்லும், அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோ. நீ என்னத்தை போய் சிரிக்க போகிற, நீ என்ன சிரிக்க போகிற, நீ எதுக்கு, எப்படி சிரிப்ப, இவ்வளோ பெரிய பிரச்சனையை வச்சுட்டு நீ எப்படி சிரிக்க முடியும்? அந்த இடத்துல கண்ட்ரோல். இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பிள்ளைகள் எங்கு போனாலும் ஒரு விஷயம் உங்களை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏதோ ஒன்று என்ன சிரிக்க விடலை, என்ன சந்தோஷமாக இருக்க விடலை, என்னை சாப்பிட விடலை, என்னை ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ண விடலை, என் மனசில் அது என்னை பாதிச்சுட்டே இருக்குது. ஏதோ ஒரு காரியம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அந்த நுகத்தடியை முறிக்கிற கர்த்தர் என்னோடு கூட, நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விசாலத்தை கர்த்தர் தருவார். உங்களை தனியாய் கர்த்தர் நிற்க பண்ணுவார்.
ஹல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஃப்ரீனஸை கர்த்தர் சீக்கிரமாய் தருவார். உங்களுக்கு இருக்கிற கட்டுப்பாடுகள் எல்லாம் உடைக்கப்படும். அந்த மனுஷனுக்குள்ளே இருந்த லேகியோன் என்கிற பிசாசு வெளியே போனதற்கு பிற்பாடு அவன் உடை உடுத்தி வந்து நின்றது போல கர்த்தர் அநேகருக்கு முன்பாக உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். நீங்கள் அவர்களுக்கு முன்பாக தைரியமாய் பேசுவீர்கள். நீங்கள் அந்த இடத்துல சந்தோஷப்படுவீர்கள். அந்த இடத்துல உங்களை ஒதுக்குறதற்கு கர்த்தர் இனி அனுமதிக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு இருதய தைரியத்தை எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் கிருபையாய் தருகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இளம் வயதிலேயே ரொம்ப படிக்காததுனால ஒரு ரெக்ஸ்டி அப்படின்னா தனிப்பைப்படுத்துவது அப்படின்றது எனக்குள்ள அப்படியே வளர்ந்துட்டே இருந்துச்சு. எங்கே போனாலுமே அவ்வளோ சீக்கிரமாக முன்னாடி போய் நிற்க மாட்டேன். யாரிடத்துலையுமே அவ்வளோ சீக்கிரமாக போய் பேச மாட்டேன். எந்த இடத்துல போய் நின்னாலும் என்னை அறியாமலே ஒரு ஒதுக்குற ஃபீல் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். என்னென்னா முதல்ல என்ன தோணும் அப்படின்னு சொன்னால், நீ அழகில்லை அப்படின்றது என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கும். சரி, இன்னொன்று சொன்னோம், நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு நல்லாவே இல்லை, இங்கே இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க, நீ என்னத்தை போய் ட்ரெஸ் பண்ணியிருக்கிற அப்படின்னு. நான் ஸ்கூலில் படிக்கும்போது நான் இந்த சாப்பாடு வாங்குறதுல தான் ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற போது நான் படித்த ஸ்கூலில் இந்த 8th ஸ்டாண்டர்ட் பசங்க தான் பெரிய பசங்க. அதோடு முடிச்சுட்டு அடுத்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் கூட 4th 4ஆம் வகுப்புக்கு மேலே இருக்கிற பிள்ளைகள் சத்துணவு வாங்குறதுக்கு லைனில் நிற்கவே மாட்டாங்க. இல்லை, சத்துணவு வாங்குறதுக்கு லைனில் நிற்கிறது ஏன்னா ஒரு 4th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க தான் நிற்பாங்க. ஆனால் அந்த 8th 9th 10th அதுவும் இந்த 10th 9th 10th பார்த்தீங்கன்னா என்னை ஒரு பெரிய ஸ்கூலில் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சாங்க. ஆனால் அந்த ஸ்கூலில் போய் மத்தியானம் சாப்பாடு வாங்குறதுக்கு லைனில் நிற்போம் பாருங்களேன். அப்போ ஒரு ரிஜெக்ஷன் வரும் பாருங்களேன். ஐயோ, உண்மையிலே சாப்பிடாம இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் பசி சாப்பிட்டே ஆகணும். அதனால இந்த பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த தட்டை கழுவுறதுக்கு போகும்போது அது வேற ஒருத்தருக்கா போடுவாங்களா, அதுக்குள்ளே இந்த பிள்ளைங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. ஸ்கூலில் எப்போவுமே நமக்கு எப்போ டைம் கிடைக்கும், எப்போ கிரவுண்டுக்கு போய் விளையாடலான் இருக்கிறனால பிள்ளைங்க மடமடன்னு சாப்பிட்டு போய் கிரவுண்டில் விளையாடுவாங்க. நமக்கு லைனில் கடைசியில் கொடுக்கறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். அதுவும் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் பெரிய பிள்ளைங்க கொடுப்பாங்க. நான் சாப்பாடை தட்டில் வாங்குறதுக்குள்ளே என் கிளாஸில் உள்ள பிள்ளைங்களும் பசங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டை தூக்கிட்டு கழுவுறதுக்காக வருவாங்க. லிட்ரலாக அவங்க பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தட்டை எடுத்து என் மூஞ்சில் மறைச்சு, சரி நம்ம லைனில் நின்று சாப்பாடு வாங்குறத பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கிறோம். அப்படி மற்றவங்களுக்கு முன்னாடி நிற்கிறதற்கு ஒதுக்குனவன் நான். அதை எனக்கு ப்ளஸ்ஸாக எடுத்துக்க தெரியல. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மோட தான் கர்த்தர் இருக்கிறாரே அப்படின்ற ஒரு தைரியம் வந்துச்சு. ஆனால் அன்னைக்கு அப்படிப்பட்ட தைரியம் இல்லை. அன்னைக்கு அது வெக்கமாக இருந்துச்சு, அன்னைக்கு அது அவமானமாக இருந்துச்சு, அன்னைக்கு அது ரிஜெக்டாக எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஆனால் நான் இன்று நம்புகிறேன், கர்த்தர் அந்த நுகத்தடியை கர்த்தர் முறித்து போடுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. முறித்து போடுகிற கர்த்தர். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு இப்படிப்பட்ட இந்த அனுபவத்தில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். பாஸ்டர், உண்மையாகவே என்னை ஏதோ ஒன்று கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்குது, நான் கண்ட்ரோலில் இருக்கிறேன், என்னால் எதுவுமே என்னால் பண்ண முடியல, என்னை சுற்றி அந்த மாதிரி தான் ஞாபகம் வருது, அது என்னை தடுத்து நிறுத்துது, அது என்னை ஒதுக்குது, அது என்னை தனிமைப்படுத்துது. ஆனால் கர்த்தர் என்னுடைய கழுத்தின் மேல் இருந்த அந்த நுகத்தடியை கர்த்தர் முறித்து போட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு ஆகாரம் இருக்கிறதுனால நான் விடுதலையானேன்னு சொல்லலை. எனக்கு ஒரு மனசை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு லைனில் நிற்க வச்சு எனக்கு சாப்பாடு கொடுத்தா கண்டிப்பாக அதை துக்கத்தோடு வாங்க மாட்டேன், சந்தோஷத்தோடு வாங்குவேன். காரணம் என்னன்னா, என் நுகத்தடி, அவமானம் என்கிற நுகத்தடியை என்னிடத்திலிருந்து எடுத்து போட்டு என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் போது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை உன்னை கண்ட்ரோல் பண்ணுகிற அனைத்து கிரியைகளையும் கர்த்தர் இன்னைக்கு அபிஷேகத்தை அனுப்பி முறியடிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரீனஸ் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறாரு. நீங்க ஃப்ரீயா இருக்க போறீங்க. அந்த கண்ட்ரோலிலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியே எடுக்க போறாரு. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறோம்? என்னையும் என் பிள்ளைகளையும் ஆண்டவர் எப்படி நடக்க பண்ண போறார் அப்படின்னா, அப்படியே ஃப்ரீயா கர்த்தர் வைக்க போறாரு.
விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தை நிச்சயமாய் நடப்பதாக. சொல்லுங்க, நடப்பதாக. எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் நிச்சயமாய் நடப்பதாக. ஆண்டவர் செய்ய நினைத்தது கண்டிப்பாக தடைபடாது. எஸ், ஜெபம் பண்ண அந்த மகிமை உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். அந்த மகிமை ஆளுகை செய்யட்டும். கர்த்தாவே, இப்போ ஆமென். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று வாக்கு கொடுத்தீரே, அந்த அபிஷேகத்தினால் உம்முடைய பிள்ளைகளுடைய நுகங்கள் முறிந்து போவதாக. இப்போ ஒரு ஃப்ரீனஸ் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே வரப்போகிறதற்காய் நன்றி. ஹல்லேலூயா. மூன்றாவது, ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நம்முடைய நுகங்களை கர்த்தர் முறிப்பாராமா. நம்பர் 1, முதலாவதாக நுகத்துக்கு இருக்கிற முதல் வலிமை என்ன அப்படின்னா, என்னுடைய நாலேஜே இல்லாமல், என்னுடைய விருப்பம் இல்லாமல், என்னுடைய தவறே இல்லாமல் என்மேல் சுமத்தப்படுகிற நுகத்தை, சுமையை முறிக்கிற கர்த்தர். ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக நுகத்தினுடைய இரண்டாவது வலிமை என்ன அப்படின்னு சொன்னால், அது என்னை சுயமாய் செயல்பட விடாமல் என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது நுகம். அந்த நுகத்தை கர்த்தர் முறிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக இந்த நுகத்துக்கு மூணாவது ஒரு பவர் இருக்குது. வாசிக்கலாம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாமா? லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடி நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாடு நுகம் மாட்டப்பட்டதற்கு பிறகு அதுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னால், அது வரைக்கும் தன்னுடைய தலையை நிமிர்ந்து எல்லாத்தையும் பார்த்த அந்த ஜீவராசி நுகம் மாட்டப்பட்டதுக்கு பிற்பாடு அதால் என்ன பண்ண முடியாதுன்னா, தன்னுடைய தலையை நிமிர்த்த முடியாது. எப்பொழுதுமே அது எங்கே தான் பார்த்துட்டு இருக்கணும்னா, குமிஞ்சு தரையை மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர, அதனுடைய நுகம் எப்பொழுது எடுக்கப்படுகிறதோ அப்பதான் அது நிமிர்ந்து நடக்க முடியும், நிமிர்ந்து பார்க்க முடியும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய கழுத்தின் மேல் இருக்கிற நுகத்தை ஆண்டவர் முறிக்கிறாராமா. இன்று இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நுகம் என்கிற ஒரு அடிமைத்தனம், அதாவது அந்த ஒன்னே ஒன்று, அந்த பாரமான ஒன்று, அந்த வருத்தமான ஒன்று, அந்த வருத்தமான ஒரு வியாதியை, அந்த வருத்தமான ஒரே ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். நிமிர்ந்து வேற எதையும் பார்க்க முடியாமல், வேற எந்த ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாமல், இந்த ஒரு பிரச்சனையே சுற்றி 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 உங்களுடைய ஞாபகத்தில் வந்து கொண்டே இருக்கலாம். இந்த ஒன்று உங்களுடைய ஓட்டத்தை தடை பண்ணலாம், இந்த ஒன்று உங்களுடைய வருமானத்தை தடுத்து நிறுத்தலாம், இந்த ஒன்றுனால நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகலாம். பாஸ்டர், என்னால் முடியல, எங்கே சுற்றி நின்னாலும் இந்த ஒரே ஒரு பிரச்சனை எனக்கு முன்னாடி வந்து நிற்குது, இதனால எனக்கு எந்த விடுதலையும் எனக்கு இல்லை, இந்த ஒன்னையே நான் பார்த்துட்டு இருக்கிறேன், இதனால நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து உங்கள் நுகத்தடிகளை முறித்து போட்டு கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணி உங்களை சுற்றி சுற்றி அந்த கைக்குள்ளே வைத்திருக்கிற உங்களை பார்க்க பண்ணுகிற அந்த பிரச்சனையிலிருந்து இதோ கர்த்தர் சீக்கிரமாய் விடுதலையாக்கி உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். உங்கள் கண்கள் அநேக ஆசீர்வாதத்தை பார்க்கும், உங்களுடைய கண்கள் அநேக வெற்றியை பார்க்கும், உங்களுடைய கால்கள் அநேக இடங்களிலே நடக்கும், கர்த்தர் உங்களுடைய நுகத்தடிகளை முறித்து நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டே, முதல் நாள் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் கழுத்தில் இருக்கிற நுகத்தடியை முறித்து நான் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். அந்நாளிலே உன் தோளில் இருந்து அவன் சுமையும் உன் கழுத்திலிருந்து அவன் நுகமும் முறிக்கப்படும். யார் உங்க கழுத்தின் மேல் வச்சாலும்
கர்த்தர் சொல்கிறார், அவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற சுமையையும் நுகத்தையும் நான் முறித்து போட வல்லவராய் இருக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக நுகத்தினுடைய முதல் வலிமை என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு என்னுடைய விருப்பம் இல்லாமல், என்னுடைய நாலேஜ் இல்லாமல், என்னுடைய தவறு இல்லாமல் நான் அனுபவிக்கிற கஷ்டத்திலிருந்து, சுமையிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்க வல்லவர். ஆமேன். சொல்லுங்கள், சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவது மறக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். ஃபஸ்ட்டு கர்த்தர் என்ன பண்ண போறான்னு, என்னுடைய நாலேஜே இல்லாமல், என்னுடைய தவறு இல்லாமல் என் மேலே வைக்கப்பட்டிருக்கிற சுமையை எடுத்து போட்டு எனக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிற பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். சத்தமாய் ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக எதையுமே பார்க்காமல் ஒரே ஒரு பிரச்சனையை பார்க்க வச்சு என்னுடைய தலை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாமல் ஒன்றுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கிறது மாதிரி என்னை வச்சிருக்கிற சூழ்நிலையிலிருந்து நுகத்தடியே முறித்து என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. அந்நாளிலே உன் தோளின் மேல் இருந்து அவன் சுமையும், உன் கழுத்திலிருந்து அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றுகிற கர்த்தர், அவருடைய வல்லமையை அனுப்பி என்னை சுகமாக்குற கர்த்தர். ஹல்லேலூயா. என்னை விடுதலையோடு நடக்க பண்ணுகிற கர்த்தர், என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர், என்னை அநேக நாட்களாக அழுத்தி கொண்டு இருக்கிற அந்த சுமையை என்னுடைய கழுத்திலிருந்து எடுத்து என்னை விடுதலையாய் நடத்துகிற கர்த்தர். இந்த 7 நாட்கள் ஜெபம் முடியும் போது நான் கர்த்தருடைய ஒரு பெரிய விடுதலையை நான் பார்ப்பேன். சொல்லுங்க, அப்பா சமூகத்தில் ஜெபம் பண்ணி இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே. சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, இந்த வார்த்தை எனக்காகத்தான். ஒவ்வொருத்தரும் எங்களை தலையின் மேல் கரங்களை கூட வச்சு ஜெபம் பண்ணுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த வார்த்தை எனக்காகத்தான், எனக்காகத்தான். எனக்கு கர்த்தர் செய்ய போகிறார், எனக்கு கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். அது நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். எல்லாரும் மாதிரி நானும் ஒரு நாள் ஃப்ரீயாக வாழுவேன். என்னை சுற்றி இருக்கிற நிறைய பேரை மாதிரி நானும் ஒரு நாள் ஃப்ரீயாக வாழுவேன். கர்த்தராகிய ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயான ஒரு வாழ்க்கை எனக்கு வராதா? என்னைக்கு வரும்? என்னைக்கு வரும்? என்னைக்கு வரும்? என்னைக்கு நான் சந்தோஷமா இருப்பேன்? என்னைக்கு நான் பாரம் இல்லாம இருப்பேன்? என்னைக்கு நான் வலி இல்லாம இருப்பேன்? ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், சீக்கிரத்திலே 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 உன்னுடைய கழுத்தின் மேல் இருக்கிற நுகத்தை முறித்து போடுகிற கர்த்தர். அந்நாளில் உன் தோளில் இருந்து அவன் சுமையும், கழுத்திலிருந்து அவன் நுகமும் நீக்கப்படும். ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்ய நினைத்து அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதி தடுப்பது யாரு? சொல்லும். கர்த்தர் செய்ய நினைத்து அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதி தடுப்பது யாரு? சொல்லுவோம். என் தேவனால், என் தேவனால், என் சொல்லும் சத்தமாய் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றார். கலங்கி நின்ற போது
கலங்காதே என்றாரே. தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே என்றாரே. இப்ப கைகளை மேல தட்டி என் தேவனால் விசுவாசத்தோடு திரும்ப திரும்ப என் தேவனால் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் ஹல்லேலூயா, சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். முடியாதென்ற போது முடியும் என்றார். மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. முடியாதென்ற போது முடியும் என்றார். திடன் கொள் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாம் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. உன் தேவை பார்த்துக் கொள்வேன். எல்லாருடைய கைகளை மேல தட்டி என் தேவனால் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எஸ் ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். திரும்ப திரும்ப சொல்லு என் தேவனால் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் ஹல்லேலூயா, சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதி தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. கடைசியா கைய மேல தேவனா Jesus, Jesus. நன்றி ஆண்டவரே. நுகத்தடிகளை எல்லாம் முறித்து எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர், எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். ஒரு ஃப்ரீனஸே இல்லாம நிறைய பிள்ளைங்க இருக்கிறது எனக்கு தெரியுது ஆண்டவரே. ரொம்ப இறுக்கமா ரொம்ப இறுக்கமா அப்படியே மனசுல ஒரு கனத்த இருதயத்தோட அவங்களால எதையுமே ஃப்ரீயா செய்யவே முடிய மாட்டேங்குதே அப்பா. சாப்பிடும்போது கூட அந்த ஃப்ரீனஸ் அவங்களுக்கு இல்லை, தூங்கும்போது கூட அவங்களுக்கு அந்த ஃப்ரீனஸ் இல்லை. எவ்வளோ சிரிச்சாலும் மனசனுடைய ஓரத்தில் அந்த மன கஷ்டம் இருந்துட்டே இருக்கேப்பா. ஆனால் இந்த முதல் நாள் வாக்கு கொடுத்தீங்க, இல்லை
அந்நாளில் உன் தோளிலிருந்து அவன் சுமையும் உன் கழுத்திலிருந்து அவன் நுகத்தையும் நான் நீக்குவேன். நான் நீக்குவேன். நான் நீக்குவேன். நீங்க வாக்கு கொடுத்தீங்க, நீங்க வாக்கு மாற மாட்டீங்கன்னு நாங்க நம்புறோம் ஆண்டவரே. இந்த 7 நாட்கள் ஜெபம் முடியும் போது ஆயிரக்கணக்கான சாட்சி. நீங்க ஃபர்ஸ்ட் நாள் சொன்னீங்க பாஸ்டர், இந்த ஃபர்ஸ்ட் நாள் மனசுல அப்படி இறுகி தான் வந்தேன் நான். அப்படியே ரொம்ப டென்ஷன். ஆனால் ஆண்டவர் என்ன ரொம்ப ஃப்ரீனஸ் எனக்கு தந்துட்டாரு. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை கர்த்தர் எனக்கு தந்துட்டாரு. எங்க பிள்ளைகள் சாட்சி சொல்ல போகிறதற்காக நன்றி. இந்த 7 நாட்களும் உங்க மகிமை அப்படியே இந்த இடத்தை அப்படியே மூடணும். இந்த சத்தம் தொனிக்கப்படுற இடத்துல அந்த உங்க மகிமை மூடணும். நாங்கள் ஒருத்தர் கூட 7 நாட்களும் மிஸ் பண்ணிடவே கூடாது ஆண்டவரே. நீங்க என்ன பேசுவீங்களோ உங்க சமூகத்தில் இந்த 7 நாளும் வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய கிருபையை எங்க எல்லாருக்குமே தந்துருங்க ஆண்டவரே. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். ஆன்லைன்ல லைவ்ல இருக்கிற பிள்ளைங்க, ஆன்லைன்ல கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தை அவருடைய இருதயங்களையும் அவருடைய குடும்பங்களையும் வெற்றியாய் நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடு மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவருடைய ஆசீர்வாதம். Praise the Lord. Praise the Lord. தனி ஜெபம் இல்லை.